இந்த நாளில் கூட ஒரு மிக முக்கியமான காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் நம்ம இருதயங்களில் என்ன கேள்வினா, நான் கர்த்தருக்காக இன்னும் பரிசுத்தமா, கர்த்தருக்காக இன்னும் நான் என்னுடைய முழு அர்ப்பணிப்போடு கூட நான் இந்த பூமியில் வாழ நினைக்கிறேன் பிரதர். உண்மைதானா? அந்த ஆசை எத்தனை பேருக்கு இருக்கு? ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் அநேக நேரங்களில் என்னால் அப்படிப்பட்ட வாழ்க்கையை என்னால் வாழ முடியல. ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்னால் என்ன செய்ய முடியல? ஒரு 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 வெற்றியுள்ள வாழ்க்கையை என்னால் என்ன செய்ய முடியல? வாழ முடியல பிரதர். அது ஒன்று. ஒரு சிலருடைய இருதயங்களில் கேள்வி. இன்னும் சிலருக்கு என்னன்னா, பிரதர் என்னுடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் இருக்கிறது, அது நீண்ட காலமாய் அந்த பிரச்சனைகள் இருக்கிறது, சில வருடங்களாக அல்லது பல வருடங்களாக நான் அந்த பிரச்சனைகளில் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? போராடி கொண்டிருக்கிறேன் பிரதர். நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். அது எந்த விதத்தில் வேணாலும் இருக்கலாம். பொருளாதாரத்தில் இருக்கலாம், தொழிலில் இருக்கலாம், குடும்ப உறவுகள் இருக்கலாம், வேலை காரியங்கள் இருக்கலாம், அல்லது ஆவிக்குரிய போராட்டமாய் கூட இருக்கலாம். எப்படி வேணா இருக்கலாம். நான் நிறைய காலம் அதில் போராடிட்டு இருக்கிறேன் பிரதர். ஆனால் என்னால் என்ன செய்ய முடியல? அதிலிருந்து விடுதலை ஆக முடியல. அது என் கணவருடைய குணாதிசயமாக இருக்கட்டும், மனைவியினுடைய குணாதிசயமாக இருக்கட்டும், பிள்ளைகளுடைய வாழ்க்கை அல்லது குணாதிசய சம்பந்தமாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், ஏதோ ஒரு காரியம் நான் நீண்ட காலமாக அதுக்காக காத்திருக்கிறேன், வெயிட் பண்ணுறேன், நான் போராடுகிறேன், நிறைய பிரயாசப்படுகிறேன். ஆனால் இன்னும் அந்த காரியம் என்ன ஆகவே மாட்டேங்குது, சரியாகவே இல்லை பிரதர். நான் என்ன செய்யட்டும்? சிலருடைய இருதயங்களில் இப்படி கேள்வி இருக்கு இல்லை? சிலருக்கு, பிரதர் நான் நிறைய நேரங்களில் எல்லாமே என்னிடத்துல இருக்கு பிரதர். நான் ஜெபிக்கிறேனா அப்படின்னா ஜெபிக்கிறேன் பிரதர். வேதம் வாசிக்கிறேனான்னு கேட்டால் வேதம் வாசிக்கிறேன் பிரதர். மற்ற எல்லாம் இருக்கா? ஆலயத்துக்கு வருகிறேன்னா ஆலயத்துக்கு வருகிறேன் பிரதர். காணிக்க தசமம் வாங்கல உண்மையா இருக்குன்னா அதெல்லாம் உண்மையா இருக்கிறேன் பிரதர். எல்லாம் இருக்கு பிரதர். ஆனால் என்னன்னா, கர்த்தர் எனக்கு ஒரு காரியத்தை செய்வார், அல்லது இந்த காரியத்தை அது ஏதோ ஒரு காரியம், ஒரு வீடா இருக்கட்டும், ஒரு காரா இருக்கட்டும், ஒரு வேலையா இருக்கட்டும், ஏதோ ஒரு காரியம், இந்த காரியத்தை ஆண்டவர் எனக்கு செய்வார்னு சொல்லி என்னால விசுவாசிக்க முடியல பிரதர். எல்லாமே இருக்கு, ஸ்தோத்திரம் இருக்கா இருக்கு, அல்லேலூயா இருக்கா இருக்கு, பாட்டு இருக்கா இருக்கு, ஆராதனை இருக்கா இருக்கு, எல்லாமே என்னிடத்துல இருக்கு பிரதர். ஆனா என்ன இல்லைன்னா, விசுவாசம் இல்லை பிரதர். there is no faith. இந்த காரியத்தை என்னால் இதை செய்வேன். அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். ஒருவேளை நான் எதிர்பார்த்த காரியங்கள் நீண்ட காலமாக நடக்காதா இருக்கலாம், அல்லது கர்த்தர் ஒரு காரியத்தை எனக்கு தருவார்னு சொல்லி நான் எதிர்பார்த்தது இன்னும் நடக்காதா இருக்கலாம், அல்லது என்னுடைய வாழ்க்கையில் கடந்த காலங்களில் நடந்த சில விரும்பத்தகாத சம்பவங்கள், விரும்பத்தகாத சில நேர்ச்சிகள், காரியங்கள் அதெல்லாம் இருந்ததுனால அப்படிப்பட்ட பாடுகள் மத்தியில் அல்லது அனுபவங்கள் மத்தியில் நான் கடந்து போனேன் பிரதர். அதனால தானே என்னமோ தெரியல, இப்பெல்லாம் என்னால் என்ன செய்யவே முடிய மாட்டேங்குது. இருதயத்தில் எல்லாம் இருக்கு, அதுக்காக நான் ஆண்டவரை விட்டு போகலை. விசுவாசம் இல்லைன்னா என்னன்னா, பிரைமரி ஃபெய்த் எனக்குள்ள இருக்கு. இயேசுதான் தெய்வம், கர்த்தர் தான் தெய்வம்ங்கிற விசுவாசத்தை விட்டு நான் என்ன செய்யலை, நானே விலகலை. ஆனால் அந்த ப்ராக்டிக்கல் ஃபெய்த் இருக்கு இல்லையா, அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான விசுவாசம். இந்த காரியம் நடக்கும், என் கடனை சீக்கிரமாக தேவன் முடிவுக்கு கொண்டு வந்துடுவார், என்னுடைய வியாதி சுகமாயிரும், என்னுடைய ஊழியம் அடுத்த கட்டத்துக்கு போகும், அல்லது என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற காரியங்கள் சரியாகும், வேலை கிடைச்சிரும், வீடு இந்த மாதிரியான காரியங்கள், இந்த உலகத்தில் வாழ்க்கைக்கு தேவையான காரியங்களை ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்ள, ஆண்டவரிடத்தில் அவைகளை சாதித்து கொள்ள, அவைகளை ஆண்டவரிடத்திலிருந்து ரிசீவ் பண்ணிக்கிறதற்கு தேவையான அந்த விசுவாசம், அந்த நடைமுறை வாழ்க்கைக்கு தேவையான அந்த விசுவாசம், அது என்னிடத்துல இல்லை பிரதர். நான் என்ன செய்வது? இல்லை, ஒரு பக்கம் ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் தோற்று 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 எழும்புகிறேன். ஒன்று, நிறைய நேரங்களில் என்னுடைய வாழ்க்கையில் நீண்ட காலமாய் சில பிரச்சனைகள், அதை என்னால் மாற்றவே முடியல. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். இப்போல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா, நான் அதுக்காக ஜெபிக்கிறதே கிடையாது, அதுக்காக விசுவாசிக்கிறதே கிடையாது. ஏன்னா எனக்குள்ள ஒரு அவிசுவாசம் வந்துருச்சு. இந்த காரியம் இனிமே என்ன செய்யாது, மாறவே மாறாது, இனிமே இது இப்படித்தான் இருக்கும், அதோட தான் நம்ம என்ன செய்யணும், வாழ
பழகி கொள்ள வேணும்னு சொல்லி நான் என்னை நானே அதுக்கு நான் ஆயத்தப்படுத்திட்டேன் பிரதர். அந்த மாதிரி தான் இப்போ நான் என்னுடைய வாழ்க்கையை என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன், நான் நடத்திட்டு இருக்கிறேன். இந்த காரியங்கள்லாம் அப்புறம் மாறணும்னா நான் என்ன செய்வது இல்லை? இப்போ இந்த மாதிரியான காரியங்களுக்கு தான் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு விடை கற்றுக் கொடுக்க போகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சரி, நல்லா கவனிங்க. நான் ஆதியிலிருந்து வருகிறேன். பழைய ஏற்பாட்டிலிருந்து வரலாம். பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் நம்ம தியானிக்கலாம். பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் என்ன வித்தியாசங்கள் இருக்கிறது? பழைய ஏற்பாட்டில் ஜனங்கள் எப்படி நடத்தப்பட்டார்கள், புதிய ஏற்பாட்டில் ஜனங்களாகிய நாம் எப்படி நடத்தப்படுகிறோம், அந்த கர்த்தர் ஆவியானவர் நம்மளை எப்படி நடத்துவார், நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நான் என்னவெல்லாம் செய்ய வேண்டும், அவைகளை நாம் செய்கிற போது நமக்குள்ளே நம்முடைய வாழ்க்கையில என்னவெல்லாம் மாற்றங்கள் வரப்போகிறது, அதைத்தான் என்ன செய்ய போகிறோம், தியானிக்க போகிறோம். சரி, இப்ப நல்ல கவனி. வேதத்துல 2 பர்வதங்கள் மிக முக்கியமான பர்வதங்கள் என்று சொல்லப்படுகிறது. 2 பர்வதங்கள் மிக முக்கியமான பர்வதங்கள். இன்னும் சொன்னா வேதத்துல 2 பர்வதங்கள் கர்த்தருடைய பர்வதங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஒன்னு பழைய ஏற்பாட்டுல சீனாய் மலை கர்த்தருடைய பர்வதம் என்று சொல்லப்படுகிறது, தேவ பர்வதம் என்று சொல்லப்படுகிறது. சீனாய் மலை காட்ஸ் மவுண்டைன் என்று சொல்லப்படுகிறது. வாசிங்க யாத்ராகம புஸ்தகம் 24வது அதிகாரம் 13வது வாக்கியம். அப்பொழுது மோசே தன் ஊழியக்காரனாகிய யோசுவாவோடே எழுந்து போனான். மோசே தேவ பர்வதத்தில் ஏறி போகையில் அவன் மூப்பரை நோக்கி, நாங்கள் உங்களிடத்தில் திரும்பி வரும் மட்டும் நீங்கள் இங்கே எங்களுக்காக காத்திருங்கள். ஆரோனும் மூரும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். ஒருவனுக்கு யாதொரு காரியம் உண்டானால் அவன் அவர்களிடத்தில் போகலாம் என்றான். மோசே மலையின் மேல் ஏறின போது ஒரு மேகம் மலையை மூடிற்று. கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கி இருந்தது. அப்ப அந்த தேவ பர்வதம் என்று எந்த பர்வதத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது என்றால் பழைய ஏற்பாட்டில் சீனாய் மலையை குறித்து சொல்லுகிறது. சொல்லுங்க, எந்த மலையை குறித்து சொல்லுகிறது? சீனாய் மலையை குறித்து சொல்லுகிறது. வெரி குட், வெல் டன். இன்னொரு பர்வதம் கர்த்தருடைய பர்வதம், லார்ட்ஸ் மவுண்டன் என்று சொல்லப்படுகிறது. அது எந்த பர்வதம் என்றால் புதிய ஏற்பாட்டில் இருந்த, பழைய ஏற்பாட்டில் இருந்தது, ஆனால் புதிய ஏற்பாட்டில் தான் அதற்கு அதிக முக்கியத்துவம் வந்தது. எந்த பர்வதம் என்று சொன்னால் ஏசாயா புஸ்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனம். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதம், லார்ட்ஸ் மவுண்டைன் அப்படின்னு சொல்றாருல, அது எந்த பர்வதம் கீழே வரும் பாருங்க. கர்த்தரின் பர்வதத்திற்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்திற்கும் போவோம் வாருங்கள். யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்திற்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனில் இருந்து வேதமும். அந்த கர்த்தருடைய பர்வதம் எதுன்னு சொல்லப்படுகிறது? என்ன பர்வதமா? சீயோன் பர்வதம் இல்லையா? அப்ப பழைய ஏற்பாட்டுல சீனாய் மலை கர்த்தருடைய பர்வதம் என்று சொல்லப்பட்டது. புதிய ஏற்பாட்டுல சீயோன் மலை கர்த்தருடைய பர்வதம் என்று என்ன செய்யப்படுகிறது? சொல்லப்படுகிறது. இந்த 2 பர்வதங்களும் 2 மலைகளும் வேதத்துல மிக முக்கியமான மலைகள். இந்த 2 மலைகளிலும் சில சம்பவங்கள் நடந்திருக்கு, சரியா? அதை 2ஐயும் நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஒப்பிட்டு பார்க்க போகிறோம். பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் நம்ம கம்பேர் பண்ணி 2லையும் பேரலா என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி என்ன செய்ய போகிறோம்? பார்க்க போகிறோம். சரி, முதல்ல பழைய ஏற்பாட்டுக்கு வரலாம். சீனாய் மலையில வரலாம். சீனாய் மலையில என்ன நடந்தது? பழைய ஏற்பாட்டில் சீனாய் மலையில என்ன நடந்துச்சு? யாத்திராகம புஸ்தகம் 19வது அதிகாரம் 16ல இருந்து 19. 3ஆம் நாள் விடியற் காலத்தில் இடி முழக்கங்களும் மின்னல்களும் மலையின் மேல் கார் மேகமும் மகா பலத்த எக்கால சத்தமும் உண்டாயிற்று. பாளையத்தில் இருந்த ஜனங்கள் எல்லாரும் நடுங்கினார்கள். அப்பொழுது ஜனங்கள் தேவனுக்கு எதிர்கொண்டு போக மோசே அவர்களை பாளையத்திலிருந்து புறப்பட பண்ணினார். அவர்கள் மலையின் அடிவாரத்தில் நின்றார்கள்.
அடிவாரத்தில் நின்றார்கள். கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்கினியில் இறங்கினபடியால் சீனாய் மலையின் மேல் அக்கினியில் இறங்கினபடியால் அது முழுவதும் புகைக்காடாய் இருந்தது. அது முழுவதும் புகைக்காடாய் இருந்தது. அந்த புகை சூளையின் புகையை போல எழும்பிற்று. அந்த புகை சூளையின் புகையை போல எழும்பிற்று. மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. எக்கால சத்தம் வரவர மிகவும் பலமாய் தொனித்தது. மிகவும் பலமாய் தொனித்தது. மோசே பேசினான். மோசே பேசினான். தேவன் அவனுக்கு வாக்கினால் மறுமொழி கொடுத்தார். இது பழைய ஏற்பாட்டுல சீனாய் மலையில நடந்துச்சு. என்ன நடந்ததுங்கிறத நான் உங்களுக்கு சுருக்கமா ஒரு சம்மரைஸ் சொல்றேன். பழைய ஏற்பாட்டுல நல்ல கவனிங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்துல அடிமைகளா இருந்தாங்க. சொல்லுங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எந்த தேசத்துல அடிமைகளா இருந்தாங்க? எகிப்து தேசத்துல வெறிகள் அடிமைகளா இருந்தாங்க. இப்ப கர்த்தர் மோசேயை அனுப்பி அவர்களை விடுதலை ஆக்குகிறார் இல்லையா? எப்ப விடுதலை ஆக்குகிறார்? அந்த முதல் மாதத்தினுடைய அந்த முதல் ஆபீப் மாதத்தினுடைய 15ஆம் நாள்ல, இந்த 14ஆம் தேதி இரவுல பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுகிறது. அந்த மாலையில பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுகிறது. பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்ட அந்த ராத்திரியில இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன ஆகுறாங்க? விடுதலையாகி எகிப்தை விட்டு என்ன செய்யறாங்க? வெளியே புறப்பட்டு வருகிறாங்க. சரியா? பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்ட நாள்ல, சொல்லுங்க, எந்த நாள்ல புறப்பட்டு வர்றாங்க வெளியே? பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்ட நாள்ல அவர்கள் விடுதலை ஆகிறார். அந்த நாள்ல இருந்து நீங்க கணக்கு பண்ணீங்கன்னு சொன்னா, அந்த முதல் மாதம் 14ஆம் தேதி இரவுல இருந்து நீங்க கணக்கு பண்ணீங்கன்னா 15ன்னு வச்சு கூட வச்சுக்கலாம். 14 15 சந்திக்கிற நேரத்துல தான் பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கிறாங்க. 15ஆம் தேதி அவங்க கிளம்புறாங்க. அந்த 15ஆம் தேதியில இருந்து நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா, இஸ்ரவேலர்கள் எகிப்துல இருந்து புறப்படுறாங்க, செங்கடலை கடந்து வர்றாங்க, சீனாய் மலையினுடைய அடிவாரம் வரைக்கும் வர்றாங்க. சொல்லுங்க, எந்த மலையினுடைய அடிவாரம் வரைக்கும் வர்றாங்க? சீனாய் மலையினுடைய அடிவாரம் வரைக்கும் வந்துட்டாங்க. பிறகு மோசே இங்கிருந்து மேலே ஏறி போகிறார், திரும்ப இறங்கி வருகிறார், திரும்ப மேலே ஏறி போகிறார், திரும்ப இறங்கி வருகிறார் இல்லையா? இப்ப இந்த சம்பவங்கள்லாம் நடந்த பிறகு நீங்க கரெக்டா கால்குலேட் பண்ணீங்கன்னா, நீங்க சரியா கணக்கிட்டா, பஸ்கா அடிக்கப்பட்ட அந்த நாள்ல இருந்து 50வது நாள், சொல்லுங்க எத்தனாவது நாள்? 50வது நாள் சீனாய் மலையில கர்த்தர் மகிமையா இறங்கி வந்தா. எப்படி இறங்கி வருகிறார் என்று சொன்னா, பலத்த பெருங்காற்றோடு, பலத்த எக்கால சத்தத்தோடு, இடி முழக்கங்களோடு, அக்கினியாய், அக்கினியின் மத்தியில கர்த்தர் அந்த சீனாய் மலையில இறங்கி வருகிறார். நல்லா கவனிங்க. 50வது நாள். எத்தனாவது நாள்? 50வது நாள் சீனாய் மலையில இடி முழக்கங்களோடு, பலத்த பெருங்காற்றோடு, அக்கினியின் மத்தியில எக்கால சத்தம் ஊதப்படும் போது அந்த மலை மேலே கர்த்தர் மகிமையாய் அவருடைய பிரசன்னம் இறங்கி வருகிறது. அந்த மலையே அந்த அக்கினியினால என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? பற்றி எரிய ஆரம்பிக்கிறது. கர்த்தர் அப்படிதான் சீனாய் மலையில இறங்குறார். இது பழைய ஏற்பாட்டுல நடந்தது. சீனாய் மலையில நடந்துச்சு. அப்படியே புதிய ஏற்பாட்டுக்கு வரலாம். இதே போல ஒரு சம்பவம் புதிய ஏற்பாட்டிலையும் நடக்குது பாருங்க. அது எந்த மலையிலன்னா சீயோன் மலையில நடக்குது. சொல்லுங்க, எந்த மலையில நடக்குது? சீயோன் மலையில. என்ன நடந்துச்சு? அப்போஸ்தலர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1ல இருந்து 4 வாசியை பார்க்கலாம். பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது, பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கிற நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். வெவ்வேறு பாஷைகளிலே என்ன செய்ய தொடங்கினார்களா? பேச தொடங்கினார்கள் இல்லையா? சரி, இப்ப கவனி. பழைய ஏற்பாட்டுல சீனாய் மலையில எகிப்திலிருந்து இஸ்ரவேலர்கள் புறப்பட்ட எத்தனாவது நாள் கர்த்தர் இறங்கி வந்தாரா?
50வது நாள் சீனாய் மலையில இறங்கி வர்றார். எப்படி எல்லாம் இறங்கி வர்றாரு? பலத்த பெருங்காற்றோடு, அப்புறம் இடி முழக்கங்களோடு, அப்புறம் அக்கினியாய் கர்த்தர் என்ன செய்தார்? இறங்கி வந்தார் இல்லையா? அதே போல 1200 ஆண்டுகள் கழித்து, சொல்லுங்க எத்தனை வருஷம் கழிச்சு? 1200 வருஷம் கழிச்சு அதே மாதம், அதே ஆபீப் மாதம், அதுல இருந்து நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா கரெக்டா சொன்னா அதே மாதம், அதே நாள், அதே தேதி, அதே நேரம், சரியா? 3வது மாதம் அந்த அதே நாள்ல, அதே மாதம், அதே நாள், அதே நேரம், அதே எல்லாமே சரியா அதே மாதிரி. என்ன ஒண்ணுனா 1200 வருஷம் கழிச்சு நடக்குது. எத்தனை வருஷம் கழிச்சு நடக்குது? இங்க எப்படி கனெக்ட் பண்றதுன்னா, புதிய ஏற்பாட்டுல இயேசு சிலுவையில மரித்து உயிர்த்தெழுந்ததுல இருந்து, சொல்லுங்க, சிலுவையில மரித்து என்ன செஞ்சதுல இருந்து? உயிர்த்தெழுந்த நாள்ல இருந்து நீங்க கணக்கு பண்ணீங்கன்னு சொன்னா, அதுல இருந்து கனெக்ட் பண்ணா சரியா 50வது நாள், அதாவது பெந்தெகோஸ்தே நாள். சொல்லுங்க என்ன நாள்? பெந்தெகோஸ்தேனா 50ன்னு அர்த்தம். சொல்லுங்க, பெந்தெகோஸ்தேனா எத்தனைன்னு அர்த்தம்? பென்டகாஸ்டா அப்படிங்கிற கிரேக்க வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா 50 அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் அதை பெந்தெகோஸ்தே நாள்னு சொல்றாங்க, 50வது நாள் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பழைய ஏற்பாட்டுல எப்படி ஜனங்கள் விடுதலையான அந்த நாள்ல இருந்து 50வது நாள் சீனாய் மலையில கர்த்தர் இறங்கி வந்தாரோ, புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்ததுனால நாம் எல்லாரும் விடுதலையாக்கப்பட்டோம். உண்மைதானா? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? மரிச்சதோட போயிருந்தா என்ன வந்திருக்காது? நமக்கு விடுதலை வந்திருக்காது. ஆனா மரித்தவர் மரணத்தையும் பாவத்தையும், பாவத்தின் விளைவான மரணத்தையும் ஜெயித்து என்ன பண்ணார்? அவர் மீண்டும் உயிரோடு எழுந்தார். அவர் உயிர்த்தெழுந்ததுனாலதான் நமக்கு என்ன வந்திருக்கிறது? விடுதலை வந்திருக்கு இல்லையா? அவர் உயிர்த்தெழுந்த அந்த நாள்ல இருந்து நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா சரியா 50வது நாள் சீயோன் மலை மேல, சொல்லுங்க எந்த மலை மேல? சீயோன் மலை மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருகிறார். அதே போல பலத்த பெருங்காற்றோடு, இடி முழக்கம் போல சத்தங்களோடு, அதே அங்க என்னெல்லாம் இருந்துச்சோ பழைய ஏற்பாட்டில் எப்படி அக்கினியில கர்த்தர் இறங்கினாரோ, அதே போல புதிய ஏற்பாட்டிலையும் சீயோன் மலை மேலையும் அதே போல அக்கினியாய் ஆவியானவர் இறங்கி வந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சரி, இப்ப நான் வேகமா ஒரே ஒரு கேள்வி கேட்பேன், நீங்க வேகமா பதில் சொல்லணும். பழைய ஏற்பாட்டில் எந்த மலையில இறங்கி வந்தாரா கர்த்தர்? வெரி குட். புதிய ஏற்பாட்டில் எந்த மலையில இறங்கி வந்தா? வெரி குட், வெரி குட், வெல் டன். பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேலர்கள் விடுதலையான எத்தனாவது நாள் இறங்கி வந்தா? 50வது நாள் இல்லையா? என்னென்னலாம் அவர் இறங்கி வந்த போது என்னெல்லாம் இருந்துச்சு? பலத்த காற்று இருந்துச்சு, அப்புறம் இடி முழக்கம் இருந்துச்சு, அப்புறம் கர்த்தர் எப்படி இறங்கி வந்தா? அக்கினியின் மத்தியில என்ன செஞ்சா? இறங்கி வந்தா. சரி, புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து மரிச்சு உயிர்த்தெழுந்ததுல இருந்து எத்தனாவது நாள் சீயோன் மலையில் ஆவியானவர் இறங்கினாரு? 50வது நாள். அதைத்தான் என்ன நாள்னு சொல்றோம்? நம்ம பெந்தெகோஸ்தே நாள்னு சொல்றோம். சீயோன் மலையில ஆவியானவர் இறங்கி வருகிறார். அங்கேயும் என்னெல்லாம் இருந்துச்சு? பலத்த பெருங்காற்று வீசுது, இடி முழக்கம் போல என்ன உண்டாகிறது? சத்தங்கள் உண்டாகுது. ஆவியானவர் எப்படி இறங்கி வருகிறார்? அக்கினியின் மத்தியில என்ன செய்யறார்? இறங்கி வருகிறார். சரியா? சரி, இப்ப கவனி. பழைய ஏற்பாட்டில் இறங்கி வந்த கர்த்தர் பழைய ஏற்பாட்டில் சீனாய் மலையில இறங்கி வந்த கர்த்தர் நியாய பிரமாணத்தை கொடுத்தார். சொல்லுங்க, என்ன பிரமாணத்தை கொடுத்தா? நியாய பிரமாணத்தை கொடுத்தார். சரியா? நியாய பிரமாணம் கொடுக்கப்பட்டது. யாத்ராகம புஸ்தகம் 31:18 வாசியம் பார்க்கலாம். சீனாய் மலையில அவர் மோசேயோட பேசி முடித்த பின் தேவனுடைய விரலினாலே எழுதப்பட்ட கற்பலகைகளாகிய சாட்சியின் 2 பலகைகளையும் அவனிடத்தில் கொடுத்தார். இப்ப பழைய ஏற்பாட்டுல சீனாய் மலை மேலே கர்த்தர் இறங்கி வருகிறார். என்ன கொடுத்தார்னா, இறங்கி வந்தவர் என்ன செஞ்சார்னா, தேவனுடைய விரலினாலே எழுதப்பட்ட நியாய பிரமாணத்தை கொடுத்தார். சொல்லுங்க, தேவனுடைய எதனால எழுதப்பட்ட பிரமாணத்தை கொடுக்கிறாரு? விரலினால இல்லையா? இப்ப இந்த விரல்னா என்னன்னு பார்க்கணும் இல்லையா? விரல்னா என்ன பிரதர்? லூக்கா புஸ்தகம் 11வது அதிகாரம் 20வது வசனம் வாசிங்க. நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. அப்படி சொல்றார் இல்லையா? இதே வசனத்தை
மத்தேயு புஸ்தகம் 12:28 வாசிங்க. இதே வசனம் அங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த சுவிசேஷத்துல மத்தேயு எப்படி எழுதுறாருன்னு பாருங்க. எடுத்தீங்களா? சேர்ந்து வாசிக்கலாமா? வாசிங்க பார்க்கலாம். நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால். நான் தேவனுடைய எதனால பிசாசுகளை துரத்துறேன்னு சொல்றாரு? ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. முதல்ல லூக்கால சொல்லும்போது என்ன சொன்னாரு? நான் தேவனுடைய எதனால பிசாசுகளை துரத்துறேன்னாரு? விரலினாலே. ஆனா இங்க மத்தேயுல சொல்லும்போது சொல்றாரு, நான் தேவனுடைய எதனால பிசாசுகளை துரத்துறேன்னு? ஆவியினாலே. அப்ப தேவனுடைய விரல் என்பது யாரை குறிப்பிடுகிறதாக இருக்கிறது? ஆவியானவரை. வெரி குட். பரிசுத்த ஆவியானவரை சொல்லுங்க. தேவனுடைய விரல் என்பது யாரை குறிக்கிறதாக இருக்குது? பரிசுத்த ஆவியானவர், இல்லையா? அப்ப பழைய ஏற்பாட்டுல நியாயப்பிரமாணம் தேவனுடைய விரலினாலே எழுதப்பட்டது அப்படின்னா என்ன அர்த்தம்? அது யாரால எழுதப்பட்டதுன்னு அர்த்தம்? வெரி குட், வெரி குட். பரிசுத்த ஆவியானவரால். அப்ப என்ன நடந்துச்சுன்னா, சீனாய் மலையில கர்த்தர் இறங்கி வந்த உடனே நியாயப்பிரமாணத்தை ஜனங்களுக்கு கொடுக்கிறார். ஜனங்கள் அவர் சொல்ற வார்த்தையை என்ன செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டாங்க, விசுவாசிக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அதனால என்ன கொடுக்க வேண்டியதாயிருச்சு? நியாயப்பிரமாணத்தை கொடுக்க வேண்டியதாயிருச்சு. இப்ப நியாயப்பிரமாணத்தை எழுதுறார். என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு கட்டளைகள் கொடுக்கப்படுது. என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எப்படி நடக்கணும், எப்படி நடக்கக்கூடாது, ஆண்டவருக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு என்ன செய்யுது? கட்டளைகள் எழுதி கொடுக்கப்படுது, இல்லையா? தேவனுக்கு பிதாவுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு அவர் எழுதி கொடுக்கணும். இப்ப தேவனுக்கு அவருடைய இருதயத்துக்கு ஏற்றது எது, அவருக்கு பிடிச்சது எது, பிடிக்காததுன்னு எப்படி தெரியும்? எப்படி தெரியும்னா, ஒரு மனுஷனுடைய ஆவியே அல்லாமல் அந்த மனுஷனுக்குள்ள இருதயத்தில் இருக்கிறத யாரால என்ன செய்ய முடியாது? அறிய முடியாது. அதே போல தேவனுடைய ஆவியை அல்லாமல் அவருடைய இருதயத்தில் இருக்கிறத யாரால என்ன செய்ய முடியாது? அறிய முடியாது. அதனாலதான் தேவனுக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு எழுதி கொடுக்கிற பொறுப்பு, அந்த நியாயப்பிரமாணத்தை கொடுக்கிற பொறுப்பு யாரிடத்தில் கொடுக்கப்படுகிறது? ஆவியானவர்கிட்ட. ஏன்னா ஆவியானவருக்கு தான் தெரியும் பிதாவாகிய தேவனுக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு சொல்லி, இல்லையா? அப்ப அந்த நியாயப்பிரமாணத்தை எழுதுகிற பொறுப்பு ஆவியானவரிடத்தில் கொடுக்கப்படுகிறது. ஆவியானவரால எழுதப்பட்ட நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. சொல்லுங்க, சீனாய் மலையில யாரால எழுதப்பட்ட நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது? இல்லையா? வெரி குட், வெரி குட். இப்ப சீனாய் மலையில ஆவியானவரால எழுதப்பட்ட நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டுச்சுல்ல. ஆனா அந்த நியாயப்பிரமாணத்தை முழுமையா ஜனங்களால என்ன செய்ய முடியல? நிறைவேற்ற முடியல. அதன்படி வாழ முடியல. இப்ப பார்த்தார், நீங்க என் கட்டளைகளின்படி உங்களால வாழ முடியல, நடக்க முடியல. அதனால சீயோன் மலையில, சொல்லுங்க எந்த மலையில? பழைய ஏற்பாட்டுல சீனாய் மலையில ஆவியானவரால எழுதப்பட்ட நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது, கட்டளைகள் கொடுக்கப்பட்டது. ஆனா புதிய ஏற்பாட்டுல சீயோன் மலையில கட்டளைகளை கொடுக்கல, கட்டளைகளை எழுதின ஆவியானவரையே அவர் கொடுத்தார். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? ஏன்னா அவர் வந்தாதான் நம்மளால இந்த கட்டளைகளின்படி வாழ முடியும். அவர் இல்லாம வேலை என்ன செய்யாது? நடக்காது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல. யாரால தான் ஆகும்? ஆவியினாலேயே ஆகும். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? அப்ப பழைய ஏற்பாட்டுல கட்டளைகளையும் பிரமாணங்களையும் கொடுத்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டுல அவைகளை கை கொள்ள நம்மளை பலப்படுத்துறதுக்காக. ஏன்னா ஆவியானவருக்கு தான் தெரியும் அந்த கட்டளைகளை எப்படி கை கொள்ளணும், எப்ப கை கொள்ளணும், எப்படி நடந்தா அதை கை கொள்ள முடியும்னு சொல்லி யாருக்கு மட்டும்தான் தெரியும்? சத்தமா சொல்லுங்க. ஏன்னா அந்த கட்டளைகளை எல்லாம் எழுதுனதே யாருதான்? வெரி குட், வெரி குட், வெரி குட், இல்லையா? அப்ப பழைய ஏற்பாட்டுல கட்டளைகளை பிரமாணங்களை கொடுத்தார். ஆனா புதிய ஏற்பாட்டுல பார்த்தார், கட்டளைகளை பிரமாணங்களை கொடுக்கல, அவைகளை எழுதின யாரையே நமக்கு கொடுத்துட்டாரு? ஆவியானவரே சீயோன் மலையில நமக்கு கொடுத்தார், இல்லையா? சரி, இப்ப கவனிங்க, வரிசையா வர்றேன், கவனிங்க. இப்ப பழைய ஏற்பாட்டுல சீனாய் மலையில இறங்கி வந்த கர்த்தருடைய பிரசன்னம் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தது. சொல்லுங்க, எதை கொடுத்தது? நியாயப்பிரமாணத்தை கொடுத்தது. சரி, நியாயப்பிரமாணத்தை கொடுத்துட்டு
அந்த தேவனுடைய பிரசன்னம் மலை மேல இறங்கி வந்துச்சுல்ல, அந்த பிரசன்னம் என்ன செஞ்சுச்சுன்னா அந்த மலையில இருந்து அப்படி இறங்கி மூவ் ஆகி எங்க போகுதுன்னா மோசே கட்டின, மோசே செய்து முடித்த அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள போச்சு. சொல்லுங்க, எந்த கூடாரத்துக்குள்ள போச்சு? மலையில இறங்குச்சு. பிறகு மோசே அந்த ஆலயத்தை கட்டுற வரைக்கும் மலையிலே இருக்கு. பிறகு அந்த மோசே அந்த ஆசரிப்பு கூடாரத்தை கட்டி முடிச்ச உடனே இந்த மகிமையின் மேகமும் அந்த அக்கினி ஸ்தம்பமும் அந்த மலையிலிருந்து இறங்கி எதுக்குள்ள போகிறது? ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள போச்சு. அங்கேயே இருந்துச்சு. ஆசரிப்பு கூடாரத்திலேயே அந்த மகிமை தங்கி இருந்தது. பிறகு அந்த மகிமையின் பிரசன்னம் ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து சாலமோன் ஆலயத்தை கட்டினார்ல. சாலமோன் எதை கட்டினாரு? ஆலயத்தை கட்டினார் பாருங்க, கைகளினால் கட்டப்பட்ட அந்த ஆலயம். அந்த ஆலயத்தை கட்டின உடனே ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்த அந்த மகிமையின் பிரசன்னம் அடுத்து எதுக்குள்ள போயிருச்சு? அந்த கைகளினாலே கட்டப்பட்ட சாலமோனுடைய ஆலயத்துக்குள்ள போயிருச்சு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? 2 நாளாகம புஸ்தகம் 5வது அதிகாரம் 7, 8 வாசிங்க. அடுத்து 13, 14. அப்படியே ஆசாரியர் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை ஆலயத்தின் சந்நிதி ஆகிய மகா பரிசுத்தமான ஸ்தலத்திலே கேருபீன்களுடைய செட்டைகளுக்கு கீழாக கொண்டு வந்து வைத்தார்கள். கேருபீன்கள் பெட்டி இருக்கும் ஸ்தானத்தின் மேல் தங்கள் 2 செட்டைகளை விரித்து உயர இருந்து பெட்டியையும் அதன் தண்டுகளையும் மூடிக்கொண்டிருந்தன. 13வது வசனம் வாசிங்க. அவர்கள் ஒருமிக்க பூரிக்கைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரித்து பாடினார்கள். ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையில் பாகடகர் பூரிகைகள், தாளங்கள், கீத வாத்தியங்களுடைய சத்தத்தை தொனிக்க பண்ணி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றுமுள்ளது என்று அவரை ஸ்தோத்திரிக்கையிலும் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது. இப்ப ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்த அந்த பிரசன்னம் இப்ப எங்க வந்து நிறைக்க ஆரம்பிக்கிறது? தேவாலயத்தில் நிறைக்க ஆரம்பிக்கிறது. அந்த மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்து நிற்க கூடாமற் போயிற்று. கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று. அப்ப பழைய ஏற்பாட்டில் இறங்கி வந்த கர்த்தர் சீனாய் மலையில ஆவியானவரால் எழுதப்பட்ட நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். நியாயப்பிரமாணத்தை கொடுத்துட்டு அந்த கர்த்தருடைய பிரசன்னம் அந்த மலையிலிருந்து இறங்கி ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள போயிற்று. பிறகு ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து தேவாலயத்துக்குள்ளே போயிற்று. இது பழைய ஏற்பாடு. ஆனா புதிய ஏற்பாட்டில் சீயோன் மலை மேலே இறங்கி வந்த பரிசுத்த ஆவியானவர், நல்ல கவனிங்க, பழைய ஏற்பாட்டில் கட்டளைகள் கொடுக்கப்பட்டது. ஆனா புதிய ஏற்பாட்டில் கட்டளைகளை எழுதின யாரே கொடுக்கப்பட்டாரு? பரிசுத்த ஆவியானவரே கொடுக்கப்பட்டார். பழைய ஏற்பாட்டில் இறங்கி வந்த பிரசன்னம் ஆசரிப்பு கூடாரம் ஆலயம்னு உள்ள போச்சு. ஆனா புதிய ஏற்பாட்டில் இறங்கி வந்த ஆவியானவருடைய பிரசன்னம் கைகளினால் கட்டப்பட்ட ஆலயங்களுக்குள்ள போகாம ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாகிய உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் பிரவேசித்தது. அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் பிரசன்னம் கைகளினால் கட்டப்பட்ட ஆலயங்களுக்குள்ள போகல. எப்படிப்பட்ட ஆலயத்துக்குள்ள வந்துருச்சு? ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாகிய நமக்குள்ளே வந்தது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சரி, இப்ப கவனி. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். பழைய ஏற்பாட்டில் இறங்கி வந்த பிரசன்னம் மலையிலிருந்து முதல்ல எங்க போச்சு? ஆசரிப்பு கூடாரம். அடுத்து எங்க போயிருச்சு? தேவாலயத்துக்குள்ள. ஆனா புதிய ஏற்பாட்டில் இறங்கி வந்த பிரசன்னம் ஆலயங்களை தேடி போகல, கைகளினால் கட்டப்பட்ட ஆலயங்களுக்குள்ள போகல. எதுக்குள்ளே வந்துருச்சு? ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாகிய நமக்குள்ளே வந்தது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்படித்தானே சொல்லுது. அவர் உங்களுக்குள்ளே உலாவி உங்களுக்குள்ளே என்ன செய்கிறவராய் இருக்கிறாரா? வாசம் பண்ணுகிறவர் இல்லையா? இப்ப கவனி. ஏன் பிரதர் பழைய ஏற்பாட்டில் மட்டும் ஏன் ஆலயங்களுக்குள்ள போனார், ஆனா புதிய ஏற்பாட்டில் மட்டும் ஏன் நமக்குள்ளே வந்திருக்கிறார் அப்படின்னா என்ன காரணம்னா, நல்ல கவனிங்க. பழைய ஏற்பாட்டில் இறங்கி வந்தவர் எதற்காக இறங்கி வந்தார்னா ஜனங்களுக்கு வழிகாட்ட இறங்கி வந்தார். சொல்லுங்க, ஜனங்களுக்கு என்ன காட்ட இறங்கி வந்தாரு? வழிகாட்ட இறங்கி வந்தார் இல்லையா? சங்கீத புஸ்தகம் 108:10-11 வாசிங்க.
அரணான பட்டணத்திற்குள் என்னை நடத்தி கொண்டு போகிறவன் யார்? அரணான பட்டணங்களுக்குள் என்னை நடத்தி கொண்டு போகிறவன் யார்? ஏதோ மட்டும் எனக்கு வழி காட்டுகிறவன் யார்? வழி காட்டுகிறவர், காட்டுகிறவர்னு இருக்கணும், தமிழ்ல அப்படி காட்டுகிறவன் அப்படின்னு போட்டாங்க. வழி காட்டுகிறவர் யார்? எங்கள் சேனைகளோட புறப்படாமல் இருந்த தேவரீர் எங்கள் அல்லவா? சேனைகளோட புறப்படாமல் இருந்த தேவரீர் அல்லவா? அப்ப பழைய ஏற்பாட்டுல பிரசன்னம் எதுக்கு இறங்கி வந்துச்சுன்னா ஜனங்களுக்கு வழி காட்ட. சொல்லுங்க, ஜனங்களுக்கு வழி காட்ட. ஆனா புதிய ஏற்பாட்டுல தேவனுடைய பிரசன்னம் வழி காட்ட இறங்கி வரல, வழி நடத்த இறங்கி வந்தார். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. வழி காட்டுறது வேற, வழி நடத்துறது வேற இல்லையா? வழி நடத்துறது வேற. யோவான் சுவிசேஷம் 16:13. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். இதே நீங்க சகல சத்தியத்திற்குள்ளும் தமிழ்ல நடத்துவார் அப்படின்னு போட்டிருக்காங்களே, அதே பொது மொழிபெயர்ப்புல வச்சீங்கன்னா இதே யோவான் சுவிசேஷம் 16:13 பொது மொழிபெயர்ப்புல வாசி பார்க்கலாம். யோவான் சுவிசேஷம் 16வது அதிகாரம் 13வது வசனம் பொது மொழிபெயர்ப்புல. உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார், உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியானவர் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழி நடத்துவார். கவனிங்க, வழி நடத்துவார். வழி காட்டுறது வேற, வழி நடத்துறது வேற இல்லையா? வழி காட்டுறதுனா என்னன்னா, இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், பிரதர் இப்போ பஸ் ஸ்டாண்டுக்கு எப்படி பிரதர் போகணும் அப்படின்னா, பிரதர் இங்கேருந்து போங்க, ரைட்டில் போங்க, அப்படியே நேராக போங்க பிரதர், ஒரு ரயில்வே இது வரும் பிரதர், அதை தாண்டி போங்க பிரதர், அங்கே ரவுண்டானா பிரதர், அதில் லெஃப்ட் எடுங்க பிரதர், அப்படியே நேராக போங்க பிரதர், போனீங்கன்னா என்ன வந்துடும்? பஸ் ஸ்டாண்டு வரும் பிரதர். இல்லை, இது வழி காட்டுறது. வழி நடத்துறதுனா என்னென்னா, பிரதர் நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க பிரதர், நான் இருக்கிறேன்னு சொல்லி உங்கள் கையை பிடிச்சி எங்கே கொண்டு போய் வரைக்கும் விடுறது? பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் கொண்டு போய் விடுறது இருக்கு பாருங்க, அதுக்கு பேர் தான் வழி நடத்துறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? பழைய ஏற்பாடு எல்லாமே வழி காட்டுறது. சொல்லுங்க, பழைய ஏற்பாடு எல்லாமே என்னது? வழி காட்டு. அதனாலதான் நியாயப்பிரமாணம்னு சொல்றோம். எபிரேயத்தில் தோரான்னு சொல்லுவாங்க. என்னது தோரா? தோரானா டைரக்ஷன். சொல்லுங்க, என்னது? டைரக்ஷன் காட்டுறது. இப்படி செய், அப்படி செய், இப்படி பண்ணாத, அப்படி பண்ணாத, இப்படி நட, அப்படி நட. இது வழி காட்டுறது. ஆனா வழி நடத்துறதுனா என்னன்னா, உங்ககிட்ட சும்மா இதை செய், அதை செய், அதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போறதில்ல, உங்க கூடவே இருந்து அதை செய்யவும் பண்ணுகிறவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நிறைய நேரங்களில் பிரச்சனை என்னன்னா, புதிய ஏற்பாட்டில் ஜனங்களுக்கு பிரச்சனை என்னன்னா, அந்த பழைய ஏற்பாட்டினுடைய மென்டாலிட்டியே இருக்கு. ஆண்டவர் எப்படி பார்க்குறாங்கன்னா, அவர் எனக்கு சொல்லுவார் பிரதர், அதை செய்யணும், இதை செய்யணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், தட்ஸ் ஆல் பிரதர். நோ நோ நோ, அது வந்து பழைய ஏற்பாட்டில் தான் வழி காட்டுறது. ஆனால் புதிய ஏற்பாடு வழி காட்டுறது இல்லை, வழி நடத்துறது. உங்கள்கிட்ட ஒன்றை சொல்லி அதை உங்களை செய்யவும் பண்ணுகிறவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எசேக்கியேல் புத்தகம் 36வது அதிகாரம் 26, 27 வாசிக்க பார்க்கலாம். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து, உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து, உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு, உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு, கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு, கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு, சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன், சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து, உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து, உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும், உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும், என் நியாயங்களை கைக்கொள்ளவும். கவனிங்க, உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும், என் நியாயங்களை கைக்கொள்ளவும், என் நியாயங்களை கைக்கொள்ளவும், அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன், அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்ப புதிய ஏற்பாட்டில் நாம கர்த்தரை எப்படி நம்ம பார்க்கணும்னா, அவர் என்கிட்ட சும்மா சொல்லிட்டு போறவர் அல்ல, அதை செய்வதற்கான பலனையும் எனக்கு கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நீங்க ஒரு நாள் கலங்காதீங்க, ஆண்டவர் உங்களை இடையில ஏன்னா பழைய ஏற்பாடு கிடையாது. பழைய ஏற்பாடு வந்து வழி காட்டுறது. நீயா தான் செஞ்சுக்கப்பா, உனக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும்னா அதை செஞ்சுக்க, அதை பண்ணிக்க, இதை பண்ணிக்க, தட்ஸ் ஆல். இது பழைய ஏற்பாடு. ஆனா புதிய ஏற்பாட்டில் ஆவியானவர் உங்க கூடவே இருந்து அதை செய்யவும் பண்ணுகிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? உங்க பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, யாரால ஆகும்?
அவர் உங்க கூடவே இருந்து அதை செய்ய வைக்க வல்லமை உள்ளவர். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? உங்களை பரிசுத்தமாக வாழ பண்ண அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களை கட்டளைகளின்படி பிரமாணங்களின்படி நடந்து ஜெயங்கொள்ள பண்ண அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆவியானவர் என்ன சொல்லுகிறாரோ சொல்லிட்டு போகிறவர் அல்ல, அதை செய்யவும் பண்ணுகிறவராக இருக்கிறார். ஒரு நாளும் உங்களை இடையில விட்டுட்டு போறவர் அல்ல. உங்களுக்குன்னு என்ன தரிசனம் கொடுத்தாரோ, ஊழியம் கொடுத்தாரோ, அல்லது என்ன லக்குகளை நிர்மாணிச்சிருக்கிறாரோ அந்த லக்கு முடிவு பரியந்தம் உங்களை நடத்தி கொண்டு போக அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? விசுவாச ஓட்டத்தை துவக்கினவரும் முடிக்கிறவர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சும்மா துவக்கிட்டு நீயா ஓடுப்பா அப்படின்னு சொல்றவர் அல்ல. உங்க கூடவே அவரும் இந்த ஓட்டத்துல தொடர்ந்து ஓடி வருகிறவர். நீங்க ஓடுகிற இந்த விசுவாச ஓட்டத்துல அவரும் உங்க கூடவே வர்றாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இது சும்மா நீயா ஓடிக்க, முடிஞ்சா ஜெயிச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு போறவர் அல்ல. நம்மால முடியாதுன்னு தெரியும் இல்ல, நம்மால முடியாதுன்னு அவருக்கு நல்லா என்ன செய்யும் தெரியும். தெரிஞ்சதுனாலதான் அவரே வந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நம்மளால பழைய ஏற்பாட்டில் பிரமாணங்களின்படி வாழ முடியலைன்னு அவருக்கு நல்லாவே என்ன செய்யும் தெரியும். அதை நம்மளை வாழ வைக்கிறதுக்கு தான் யாரே வந்திருக்கிறது? ஆவியானவரே வந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப உங்களுக்கு ஒரு நாளும் கலங்காதீங்க, பிரதர் நான் வழி விலகிருவனோ அல்லது இந்த பயமே உங்களுக்கு வேண்டியது இல்ல. நான் மீண்டும் பயப்படுகிறதற்கு என்ன ஆவியை பெறல, நான் அடிமைத்தனத்தினுடைய ஆவியை பெறல. என்ன ஆவியை பெற்றிருக்கிறேன்? அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற என்ன ஆவியை பெற்றிருக்கிறேன்? புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்ப ஆவியானவர் உங்களை தகப்பனா இருந்து கடைசி பரியந்த நடத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். உங்களுக்கு என்ன லக்குகள் வச்சிருக்கிறாரோ, அது ஊழியத்துல, குடும்பத்துல, வேலையில, தொழில்ல, இந்த பூமியில உங்களை குறித்து என்ன நோக்கத்தை ஆவியானவர் வச்சிருக்கிறாரோ, தேவன் பிதா வச்சிருக்கிறாரோ, அந்த நோக்கத்தை நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் இல்ல, அவர் சொன்னார்ல உலகத்தின் முடிவு பரியந்தம் இதோ சகல நாட்களிலும் நான் உங்க கூட இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என்னுடைய கிருபை உங்களை விட்டு என்ன செய்யாது? என்னுடைய சமாதானத்தின் உடன்படிக்கை உங்களை விட்டு என்ன செய்யாது? நிலை பெயராது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நான் உங்களுக்கு சொன்னதை செய்து முடிக்கு வளமோ உங்களை என்ன செய்கிறது இல்ல. அப்ப ஆவியானவர் உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ அதை கண்டிப்பா நிறைவேற்றி முடிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நீங்க தனியா ஓடுறதா நினைக்காதீங்க. அவர் ஏதோ உங்களை ஒரு டெஸ்டுக்காக ஓட விட்டுட்டு ஓடுறானா இல்லையான்னு பார்ப்போன்னு பின்னாடி நிற்கிறவர் அல்ல. ஓட்டத்தை துவக்கினவர் உங்க கூடவே என்னவும் செஞ்சுட்டே இருக்கிறாரு. அவரே உங்க கூட ஓடியும் வருகிறார். அது மட்டும் இல்ல, ஓட்டத்தை அவரே என்னவும் செஞ்சு வைக்கிறவர், முடிக்கிறவராக இருக்கிறார். முடிக்கிறப்ப உங்களுக்காக ஜீவ கிரீடத்தோட அங்க பரிசோட காத்திருக்கிறவராகவும் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஓட்டத்தை துவக்கிறாரு, ஓடியும் வருகிறாரு, ஓட்டத்தை முடிக்கிறாரு, ஜீவ கிரீடத்தை பரிசாவும் உங்களுக்கு என்ன செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறாரு, தரவும் வல்லமையுள்ளவர். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்ப புதிய ஏற்பாட்டில் நம்ம கர்த்தரை பார்க்கிற பார்வை சரியா இருக்கணும். அவர் ஏதோ எனக்கு சும்மா கட்டளைகளை பிரமாணங்களை கொடுத்துட்டு செய்யறானா பார்ப்போம் அப்புறமா பிளஸ் பண்ணுவோம் அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறவர் அல்ல. அப்படின்னா ஆலயத்தில் இருந்துட்டு போயிருக்கலாம், வழிகாட்டுறதுக்கு எங்கேயே இருந்துட்டு போயிருக்கலாம், அவருடைய பிரசன்னம் எங்கே இருந்திருக்கலாம், ஆலயத்தில் இருந்திருக்கலாம். ஏப்பா இதை செய்ப்பா, அதை செய், இதை பண்ணாத, அதை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனா எதுக்காக அவருடைய பிரசன்னம் நமக்குள்ள கடந்து வந்துச்சுன்னா, நம்மளுக்கு வழிகாட்டல, நம்ம கூடவே இருந்து நம்மளை என்ன செய்வதற்காக, வழி நடத்துவதற்காக. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கண்டிப்பா உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில என்ன செய்யணும், உங்களை கொண்டு என்ன செய்யணும்னு கர்த்தர் நினைச்சிருந்தாரோ கண்டிப்பாய் அதை செய்து முடிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். உங்க குடும்பத்துல உங்களை கொண்டு என்ன ஆசீர்வாதம், அது வீடு கட்டுறதா இருக்கட்டும், வேற காரியங்களா இருக்கட்டும், பிள்ளைகளுக்கு ஆஸ்திகளை சேர்க்கிறதா இருக்கட்டும், ஊழியத்துல அடுத்த கட்ட தரிசனமாகட்டும், என்னென்ன காரியங்கள் இருக்கோ எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றி முடிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? தேவனாலே எல்லாம் கூடும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சரி, இப்ப கவனி. நான் திரும்ப ஒரே ஒரு ரிப்பீட் மட்டும் பண்றேன், ஒரே ஒரு உங்களுக்கு புரியுதுக்கா. பழைய ஏற்பாட்டில் சீனாய் மலையில கர்த்தர் இறங்கி வருகிறார். அக்கினியாய் இடி முழக்கங்களோடு பலத்த பெருங்காற்றோடு இறங்கி வருகிறார். இறங்கி வந்தவர் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். நியாயப்பிரமாணத்தை கொடுத்துட்டு அவருடைய பிரசன்னம்
கைகளினால் கட்டப்பட்ட ஆலயங்களுக்குள்ளே கடந்து சென்றது இல்லையா? இது பழைய ஏற்பாடு. ஏன்னா அவர்களுக்கு வழிகாட்டுவதற்காக அப்படி கடந்து சென்றார். இது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டில் சீயோன் மலையிலே ஆவியானவர் இறங்கி வருகிறார். அதே அக்கினியோடும் அதே பலத்த பெருங்காற்றோடும் எக்கால சத்தத்தோடும் சீயோன் மலையில இறங்கி வருகிறார். இங்க கட்டளைகள் பிரமாணங்கள் கொடுக்கப்படல சீயோன் மலையில. ஆனா யாரை கொடுக்கப்பட்டது? பரிசுத்த ஆவியானவரை என்ன செய்யப்பட்டார்? கொடுக்கப்பட்டார். ஆவியானவர் சீயோன் மலையில இறங்கி வந்தார். ஆனால் அந்த இறங்கி வந்த அந்த பிரசன்னம், சீயோன் மலையில இறங்கி வந்த பிரசன்னம் கைகளினால் கட்டப்பட்ட எருசலேம் தேவாலயம் அல்லது மற்ற ஜபாலயங்கள், அப்படி கைகளினால் கட்டப்பட்ட ஆலயங்களை நோக்கி போகல. அந்த பிரசன்னம் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாகிய நமக்குள்ளே பிரவேசித்தது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சரி, ஏன் நமக்குள்ள வரணும்னா, பழைய ஏற்பாட்டில் அந்த பிரசன்னம் வழிகாட்டுவதற்காக வந்தது. ஆனா புதிய ஏற்பாட்டில் அந்த பிரசன்னம் வழிகாட்ட வரல. என்ன செய்ய வந்தது? வழி நடத்த வந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சரி, இப்ப பழைய ஏற்பாட்டிலையும் சீனாய் மலையிலையும் சீயோன் மலையிலையும் சிலர் பேசினாங்க. பாருங்க, சிலர் பேசினாங்க. யாரு பேசினது? பழைய ஏற்பாட்டில் சீனாய் மலையில யார் பேசினது? யாத்ரா புஸ்தகம் 19:19 வாசிங்க. எக்கால சத்தம் வர வர மிகவும் பலமாய் தொனித்தது. எக்கால சத்தம் வர வர மிகவும் பலமாய் தொனித்தது. மோசே பேசினான். தேவன் அவனுக்கு வாக்கினால் மறுமொழி கொடுத்தார். முதல்ல சொல்லுங்க, சீனாய் மலையில யாரு தேவனோட பேசினது? மோசே. சொல்லுங்க, யாரு தேவனோட பேசினது? மோசே பேசினா இல்லையா? தேவன் அவனுக்கு எப்படி மறுமொழி கொடுத்தாரா? வாக்கினால் மறுமொழி கொடுத்தார் இல்லையா? அப்ப சீனாய் மலையில மோசே ஒரு மனுஷன் தேவனோட பேசினார். இது சீனாய் மலையில. சீயோன் மலையில யாரு பேசினது? அப்போஸ்தலர் 2:4 வாசிங்க. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். அப்ப சீயோன் மலையில 120 சீஷர்களும் பேசினாங்க. சொல்லுங்க, யாரு பேசினது? 120 சீஷர்களும் பேசினாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நல்ல கவனிங்க. பழைய ஏற்பாட்டில் ஒரே ஒரு மனுஷன் தேவனோடு பேசினான். யாரு தேவனோடு பேசினது? மோசே. ஆனா புதிய ஏற்பாட்டில் சீயோன் மலையில எத்தனை பேர் தேவனோடு பேசுறாங்க? 120 பேரும் தேவனோட பேசுறாங்க இல்லையா? சரி, வெரி குட், வெரி குட். இப்ப பழைய ஏற்பாட்டில் மோசே தேவனோடு பேசினா, நல்ல கவனிங்க. இந்த ஒரு வார்த்தையை சொல்றதுக்கு தான் இவ்வளவு நேரம் நான் டிராவல் ஆகி வந்திருக்கேன். பழைய ஏற்பாட்டில் மோசே தேவனோடு பேசினா எந்த பாஷையில பேசினான்னா அவனுடைய சொந்த பாஷையில பேசினான். அதாவது எபிரேய பாஷை. எப்படி வச்சுக்கிறோம்? அவனுக்கு ஹீப்ரு தானே தெரியும், அவர் ஒரு எபிரேயன் தானே, யூதன் தானே. அப்ப அவனுடைய சொந்த பாஷையில அவன் தேவனோடு பேசினான். ஆனா புதிய ஏற்பாட்டில் வித்தியாசம் என்ன? 120 சீஷர்களும் பேசினாங்க. ஆனா 120 பேரும் சொந்த பாஷையில பேசல. என்ன பாஷையில பேசினாங்க? அந்நிய பாஷையில பேசினாங்க. சீனாய் மலை அனுபவங்கிறது சொந்த பாஷையில ஜெபிக்கிற அனுபவம். ஆனால் சீயோன் மலை அனுபவம் என்பது அந்நிய பாஷையில ஜெபிக்கிற அனுபவம். சரியா? சீனாயில மோசே பேசுறான், சொந்த பாஷையில பேசுறான். ஆனா சீயோன்ல யாரு பேசுறாங்க? 120 பேரும் பேசுறாங்க. ஆனா என்ன பாஷைகள்ல பேசுறாங்க? அவங்க அந்நிய பாஷைகள்ல பேசுறாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சரி, இப்ப கவனிங்க. மோசே பேசினப்ப என்ன நடந்துச்சு? ஏதோ சொல்லுது, மோசே பேசினா கர்த்தர் அவனுக்கு என்ன கொடுத்தாரா? வாக்கினால் மறுமொழி கொடுத்தார். சொல்லுங்க, எப்படி மறுமொழி கொடுத்தாரா? அதை புரியும்படியா சொன்னா வார்த்தை கொடுத்தார். சொல்லுங்க, என்ன கொடுத்தாரு? வார்த்தை கொடுத்தார். மோசே பேசுறான், சொந்த பாஷையில பேசுறான். அவர் திருப்பி என்ன கொடுக்கிறாரு? வார்த்தை கொடுத்தார் இல்லையா? மோசே பேசினான், தேவன் வார்த்தை கொடுத்தார். அது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டில் சீஷர்கள் பேசினாங்களே, என்ன நடந்துச்சு? அப்போஸ்தலர் 1:8 வாசிங்க. சீஷர்கள் பேசினப்ப என்ன கொடுத்தாரு? வாசிங்க, அப்போஸ்தலர் 1:8 வாசிங்க.
பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இந்த தமிழ்ல பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து அப்படின்னு இருக்கு இல்லையா, அது நமக்கு விளங்க மாட்டேங்குது இல்லையா, பலனடைந்துங்கிறது இல்லையா. அதையே பொது மொழிபெயர்ப்புல வாசிங்க பார்க்கலாம். இதே வசனத்தை பொது மொழிபெயர்ப்புல வாசிங்க. ஆனால் தூய ஆவி உங்களிடத்தில் வரும்போது, நீங்க வாசிக்கிறத அப்படியே ரிப்பீட் பண்ணுங்க, திரும்ப சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் தூய ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று, நீங்கள் கடவுளது யாருடைய வல்லமையை பெற்றா? சத்தமா சொல்லுங்க, யாருடைய வல்லமையை பெற்று? அப்ப பழைய ஏற்பாட்டுல கர்த்தர் இறங்கி வந்தார், மோசே சொந்த பாஷையில பேசினா அவர் வார்த்தை கொடுத்தார். பழைய ஏற்பாட்டுல மோசே பேசினா அவர் வார்த்தை கொடுத்தார். ஆனா புதிய ஏற்பாட்டுல சீயோன் மலையில சீஷர்கள் அந்நிய பாஷையில பேசினாங்க. கர்த்தர் வார்த்தை மட்டும் கொடுக்கல, வார்த்தையோட சேர்த்து தம்முடைய வல்லமையவே அவர்களுக்கு கொடுக்க ஆரம்பித்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்ப நல்ல கவனிங்க, புதிய ஏற்பாட்டில் தம்முடைய வல்லமையவே யாருக்கு கொடுக்க ஆரம்பித்தாரா? சீஷர்களுக்கு கொடுக்க ஆரம்பித்தார். அப்ப என்ன அர்த்தம்னா, நீங்களும் நானும் எப்போதெல்லாம் சொந்த பாஷையில ஜெபிக்கிறோமோ, தமிழ்லையோ ஆங்கிலத்திலேயோ அல்லது உங்களுடைய சொந்த மொழிகள் வேறு எதுவா இருக்கட்டும், எதுல ஜெபிக்கிறீங்களோ அது தப்பு கிடையாது, ஜெபிக்கலாம். பாயிண்ட் சொல்லி ஜெபிக்கிறது ஒண்ணு என்ன கிடையாது, தவறல்ல, அது சரி. ஆனா அப்படி ஜெபிக்கிற போது கர்த்தர் என்ன கொடுப்பார்னா வார்த்தை கொடுப்பார். சொல்லுங்க, உங்களுக்கு என்ன கொடுப்பாரு? வார்த்தை கொடுப்பார். ஆனா எப்பெல்லாம் நீங்க சொந்த பாஷையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அந்நிய பாஷையில ஜெபிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்ப தம்முடைய வல்லமையே உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிப்பா. அப்ப என்ன வேணும்னு நினைக்கிறீங்க? நான் வார்த்தையோட நின்னுக்கிறேன், வார்த்தை மட்டும், வார்த்தையில தான் வல்லமை இருக்கு, ஆனா அந்த வார்த்தையை பெற்ற நிலைமையோட நான் நின்னுக்கிறேன், அப்படி இருக்க போறீங்களா? அல்லது கர்த்தருடைய வல்லமையை வெளிப்படுத்துகிற வாழ்க்கை இருக்கணுங்கிற நிலைமைக்கு வர போறீங்களா? எந்த நிலைமை வேணும்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில வார்த்தையை பெற்ற நிலைமையில இருக்க போறீங்களா, இல்ல வல்லமையை வெளிப்படுத்துகிற நிலைமையில இருக்க போறீங்களா? சத்தமா சொல்லுங்க. அதுவும் யாருடைய வல்லமை? சத்தமா சொல்லுங்க. அப்ப நீங்க எந்த அளவுக்கு அந்நிய பாஷையில ஜெபிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் தம்முடைய வல்லமையை உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிப்பா. நீங்க எந்த அளவுக்கு அபிஷேகத்துல நிறைய ஆரம்பிக்கிறீங்களோ, நீங்க அபிஷேகத்துல நிறைய 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 ஆவியானவர் உங்களை வல்லமையாய் பயன்படுத்த ஆரம்பிப்பார். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? நீங்க ரோட்ல நடந்து உங்களுடைய குடும்பத்துல நீங்க ஆவியில நிறைந்து ஜெபிக்க 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 நீங்க குடும்ப காரியங்கள்ல போராட வேண்டிய அவசியம் இல்லை, ஆட்டோமேட்டிக்கா வல்லமை வெளிப்பட ஆரம்பிக்கும். உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில என்ன நடக்க போகுதுன்னு ஆவியானவர் உங்களுக்கு காட்ட ஆரம்பிப்பாரு, தரிசனங்கள்ல காட்ட ஆரம்பிப்பாரு, சொப்பனங்கள் அவர் பேச ஆரம்பிப்பாரு, வார்த்தையின் வெளிச்சத்துல அவர் பேச ஆரம்பிப்பாரு. நீங்க ரோட்ல நடந்து போகிற போதே உங்களை பார்க்கிறவங்களுக்குள்ளெல்லாம் பாவ உணர்வு உண்டாகி மனம் திரும்ப ஆரம்பிப்பாங்க. நீங்க வேலை பார்க்குற இடங்கள்ல உங்கள்கிட்ட ரட்சிப்பின் சுவிசேஷத்தை எனக்கு சொல்லுங்க, நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும்னு உங்கள்கிட்ட கேட்க ஆரம்பிப்பாங்க. நீங்க போகிற இடங்கள் எல்லாம் சுகம் நடக்க ஆரம்பிக்கும். உண்மைதானே? அந்த நதி பாய்கிற இடங்கள் எல்லாம் ஜீவராசிகள் என்ன செய்ய ஆரம்பிக்குமா? பிழைக்கும். அப்ப நீங்க அந்நிய பாஷையில பேச பேச ஆவியானவர்ங்கிற நதி உங்களுக்குள்ள இருந்து பாய ஆரம்பிச்சா நீங்க போகிற இடங்களிலெல்லாம் ஜீவராசிகள் பிழைக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய பேச்சு அநேகருடைய இருதயங்களை கட்ட ஆரம்பிக்கும், அநேகருடைய வாழ்க்கையை புதுப்பிக்க ஆரம்பிக்கும். அப்ப கர்த்தர் உங்களுக்கு வார்த்தை மட்டும் இல்ல, வார்த்தையோட சேர்த்து எதையும் கொடுக்க ஆரம்பிப்பாரு? வல்லமையும் கொடுப்பாரு. நீங்களும் நானும் சீனாய் மலையின் இடத்துல சேரல. நாம் எந்த மலையின் இடத்திற்கு சேர்ந்திருக்கிறோம்? சத்தமா சொல்லுங்க. சீயோன் மலையின் இடத்துல இல்ல. சீனாய் மலையில ஜனங்கள் எப்படி நின்னாங்கன்னா அக்கினிக்கு தூரமா நின்னாங்க. உண்மைதானா? அக்கினிக்கு எப்படி நின்னாங்க? எல்லாரும்
தூரமா. யாத்திராகமம் 19:12-13 வாசிங்க. ஜனங்களுக்கு சுற்றிலும் நீ ஒரு எல்லையை குறித்து அவர்கள் மலையில் ஏறாதபடிக்கு அதன் அடிவாரத்தை தொடாதபடிக்கும் எச்சரிக்கையாய் இருங்கள் என்று அவர்களுக்கு சொல். மலையை தொடுகிறவன் எவனோ நிச்சயமாகவே கொல்லப்படுவான். ஒரு கையும் அதை தொடலாகாது. அப்ப பழைய ஏற்பாட்டுல ஜனங்கள் அக்கினிக்கு தூரமாய் நின்றாங்க இல்ல. 2000 முழம் தூரம், கிட்டத்தட்ட 3000 அடி மலையில இருந்து எவ்வளவு தூரம் தள்ளி நிக்கணும்? அவங்க 3000 அடி தூரம் தள்ளி நிக்கணும் பழைய ஏற்பாட்டுல. ஆனா புதிய ஏற்பாட்டுல சீயோன் மலையில ஜனங்கள் அக்கினிக்கு தூரமா நிக்கல. 120 பேர் மேலையுமே அந்த அக்கினி ஜுவாலை இறங்கி வந்தது. 120 பேருமே அக்கினி ஜுவாலைகளாய் மாற்றப்பட்டார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்படிதானே வேதம் சொல்லுது. தேவன் தம்முடைய ஊழியக்காரர்களை எப்படி மாற்றுகிறாரா? அக்கினி ஜுவாலைகளாக மாற்றுகிறார். பழைய ஏற்பாட்டுல தான் நீங்க வல்லமைக்கு தூரமா நிக்கணும். ஆனா புதிய ஏற்பாட்டுல ஒவ்வொருத்தரையுமே இண்டிவிஜுவலா, தனித்தனியா இல்ல. நல்லா கவனிங்க. பழைய ஏற்பாட்டுல சீனாய் மலை எரியுது. ஒரே அக்கினியில அந்த ஒரு மலையும் ஒரே ஃபயர்ல, ஒன் ஃபயர்ல அந்த ஹோல் மலையும் எரியுது, ஒரே அக்கினியில எரியுது. ஆனா புதிய ஏற்பாட்டுல சீயோன்ல அப்படி இல்ல, ஒரே அக்கினி தான். ஆனா 120 பேர் மேலையும் தனித்தனியா இறங்கி வந்தது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்ப ஆவியானவர் உங்க ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியான வல்லமைகளை கொடுக்க வல்லமையிலவரா இருக்கிறாரு. உங்க ஒவ்வொருத்தரையும் பயன்படுத்த அவர் வல்லமையிலவரா இருக்கிறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? யாரோ ஒருத்தரை பயன்படுத்துவாங்க, அவங்ககிட்ட போய் தலையில கை வச்சு ஜெபம் பண்ணிக்கணும், அவங்ககிட்ட போய் தீர்க்க தரிசனம் சொல்லணும். அதெல்லாம் பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு அப்படி கிடையாது. மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை என்ன செய்வேன்? நான் ஊற்றுவேன். உங்க அத்தனை பேராலும் தீர்க்க தரிசனம் உரைக்க முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்க அத்தனை பேராலும் சுகமளிக்கிற ஊழியத்தை செய்ய முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்க ஒவ்வொருத்தரையுமே அவரால் யூனிக்கா பயன்படுத்த முடியும் இல்ல. அந்த மற்ற இந்த பயன்படுத்தப்படுகிறவர்களை பார்த்து அப்படி ஏக்கமா அல்லது என்ன சொல்றது, கொஞ்சம் பொறாமையா கூட இப்படிலாம் பயன்படுத்தப்படுறாங்களே அப்படின்னு பார்த்த காலம்லாம் பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு அப்படி இல்லை. நீங்க எந்த அளவுக்கு அபிஷேகத்தில் நிறையிறீங்களோ, எந்த அளவுக்கு ஆவியினுடைய அபிஷேகத்தில் நிறையிறீங்களோ, ஒரே வார்த்தையில் சொன்னா எந்த அளவுக்கு நீங்க அந்நிய பாஷையில ஜெபிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள இருந்து வரங்கள் வெளிப்பட ஆரம்பிக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? தேவைப்படுகிற நேரங்களில் தீர்க்க தரிசன வர வெளிப்படும், தேவைப்படுகிற நேரங்களில் சுகமளிக்கிற வர வெளிப்படும். இப்ப நான் தீர்க்கதரிசி கிடையாது. ஆனா எனக்குள்ள இருந்து அந்த வரத்தை வெளிப்பட பண்ண யாரு வல்லமையிலவரா இருக்கிறாரு? ஆவியானவர் வல்லமையிலவரா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்ப ஒவ்வொருத்தருக்குள்ள இருந்து ஒரு வரத்தை, அது எந்த நேரத்துல எது தேவையோ அந்த நேரத்துல அதை வெளிப்பட பண்ண கர்த்தர் வல்லமையிலவரா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஒவ்வொருத்தரையுமே யோசிச்சு பாருங்க. பழைய ஏற்பாட்டில் ஒரே அக்கினியில ஹோல் மலை எரியுது. ஆனா புதிய ஏற்பாட்டில் பாருங்க, சீயோன் மலையில 120 பேர் மேலையும் தனித்தனியா அக்கினி எரியுது. 120 பேரும் அவருடைய ஊழியர்கள், 120 பேரும் அக்கினி ஜுவாலைகளாய் மாற்றப்படுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்ப நீங்க எந்த அளவுக்கு, ஏன் பிரச்சனை, ஏன் இப்ப நம்மால அப்படிப்பட்ட வல்லமை இல்ல? நிறைய பேருக்கு இதுல வாஞ்சை இருக்கு, நான் கர்த்தரால வல்லமையா எடுத்து பயன்படுத்தப்படணும் அப்படின்னு வாஞ்சை இருக்கு. ஆனா மணிக்கணக்கா தேவ சமூகத்தில் அமர்ந்து அந்நிய பாஷையில என்ன செய்யறது இல்ல, ஜெபிக்கிறது இல்ல. நிறைய இந்த அந்நிய பாஷையை குறித்தெல்லாம் விமர்சிக்கிறவங்க இருக்காங்களே, அவங்களெல்லாம் நீங்க காது கொடுத்து கேட்காதீங்க. ஏன்னா ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவன் தான் என்ன செய்ய முடியும், நிதானித்து. நீங்க இப்ப நம்ம சொல்றோம், பிரதர் இன்னைக்கு ரொம்ப செய்தி அல்லது இன்னைக்கு வொர்ஷிப் ரொம்ப பிரசன்ஸா இருந்துச்சு அப்படின்னு சொல்றோம். இந்த பிரசன்னத்தை உணராதவன்கிட்ட போய் நீங்க போய் பிரசன்னம் அப்படின்னு சொல்லி பாருங்க, அவனுக்கு ஏதாவது தெரியுமா? பிரசன்னமா அப்படின்னா இல்ல. அப்ப ஆவிக்குரிய அனுபவங்கள் இல்லாம, ரட்சிப்பின் அனுபவம் இல்லாம, ஆவிக்குரிய அனுபவம்னே என்னன்னே தெரியாதவன்கிட்ட போய் அவன் சொல்றான், அவன் அந்நிய பாஷையெல்லாம் அவனுக்கு கிடையாது, அப்படி இல்லை இது இல்லை அப்படின்னா சொல்றான்னா, அவனுக்கு அந்த ஆவிக்குரிய காரியங்களை பற்றின அறிவே அவனுக்கு என்ன இல்லை, இல்ல, அந்த அனுபவமே அவனுக்கு இல்ல. அப்படிப்பட்ட நபர்கள் சொல்றத காது கொடுத்து என்ன செய்யாதீங்க, கேட்காதீங்க. ஆவியானவர் உங்களை அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறாரா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எஸ்.
அப்ப நல்ல அந்நிய பாஷையில பேச ஆரம்பிங்க. நீங்க பேச 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 கர்த்தர் தம்முடைய வார்த்தையவும் உங்களுக்கு கொடுப்பாரு. அதோட சேர்த்து எதையும் கொடுக்க ஆரம்பிப்பாரு, வல்லமை. இயேசு சொன்னார்ல, நான் செய்தவைகளையும் நீங்க செய்வீங்க, அதை பார்க்கிலும் பெரிதானவைகளையும் செய்வீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? மணிக்கணக்கா உட்கார்ந்து அந்நிய பாஷையில ஜெபம். சரியா? ரெண்டு தான். நீங்க எந்த சத்தியத்தை நீங்க எடுத்தீங்கனாலும் இந்த மையப்புள்ளியில வந்து நிற்கும். ஒன்னு, வார்த்தையை மணிக்கணக்கா வாசிங்க. சொல்லுங்க, வார்த்தையை மணிக்கணக்கா என்ன செய்யுங்க? வாசிங்க. ஆனா இதோட நிறுத்திடாதீங்க. பிரச்சனை என்னன்னா, நிறைய பேர்ட்ட அதெல்லாம் பிரச்சனை வருது. வார்த்தையை வாசிக்கிறாங்க, ஏன் ஆனா அது வேலை செய்ய மாட்டேங்குதுன்னா, தேவனுடைய வார்த்தையானது ஆவியும் ஜீவனாயும் இருக்கு. ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கு. அப்படித்தானே இருக்கு. தேவனுடைய வார்த்தை எப்படி இருக்கிறதா? ஆவியாயும் ஜீவனாயும். இந்த மூணையும் சொல்லுங்க. தேவனுடைய வார்த்தை அடுத்து எப்படி இருக்கா? ஆவியாயும். அடுத்து இந்த மூணு வார்த்தை மட்டும், வார்த்தை, ஆவி, ஜீவன். திருப்பி சொல்லுங்க, வார்த்தை, ஆவி, ஜீவன். அப்ப வார்த்தை வார்த்தையாவே இருந்தா பத்தாது, அந்த வார்த்தையோட எது சேரணும்? ரெண்டாவது எது சேரணும்? ஆவி சேரணும். அப்ப வாக்குத்தத்தங்கள் நமக்கு இருக்கு, வார்த்தையை நிறைய படிச்சிருக்கிறோம், மனப்பாடமா இருக்கு. ஏன் வாழ்க்கையில அபியாசப்பட மாட்டேங்குது? ஏன் இது வல்லமையை வெளிப்படுத்த மாட்டேங்குதுன்னா, எது சேரலைன்னு அர்த்தம் அதோட. அப்ப நிறைய நீங்க வாக்குத்தத்தங்களை மனப்பாடம் பண்ணுங்க, இருதயத்துல வைங்க, அதை பேசுங்க. அதோட நிறுத்திடாதீங்க. அடுத்து என்னவும் பேசணும். நிறையா அந்நிய பாஷையில நீங்க பேச பேசதான் இந்த வார்த்தையோட ஆவி சேர சேர சேரதான் அது ஜீவனாய் மாற ஆரம்பிக்கும். அது லைஃப் அவங்க வாழ்க்கையில வெளிப்பட ஆரம்பிக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இப்ப ஆண்டவர் உங்களுக்கு சில வாக்குத்தத்தங்கள் கொடுத்திருக்கிறார். நான் இதை செய்வேன், அதை தருவேன் அப்படின்னு கொடுத்திருக்காரு. இப்ப என்ன பிரச்சனைனா, வாங்கி வச்சுட்டு பேசாம இருக்கிறோம். ஒண்ணு, நம்ம வாயில அந்த வாக்குத்தத்தத்தை சொல்றதே கிடையாது. ஆண்டவர் எனக்கு இதை சொல்லி இருக்கிறார், இதை செய்வார் அப்படின்னு சொல்றது இல்லை. அதை சொல்லணும். ஒண்ணு. ரெண்டாவது, அதோட நிறுத்திடக்கூடாது. அடுத்து என்னவும் பேசணும். நல்லா அந்நிய பாஷையில நீங்க பேச 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 சிலுவையை நினைச்சுக்குங்க. உங்க மைண்ட்ல சிலுவையை நினைச்சுக்குங்க. அல்லது இயேசு சிங்காசனத்தில் உட்கார்ற வண்ணமா பார்த்துக்குங்க. நீங்க டிராவல்ல இருக்கிறப்ப அதுக்காக ரொம்ப ஓவரா கத்தி ஜெபம் அப்படிலாம் கிடையாது. உங்க சத்தம் உங்க காதுக்கு கேட்டா போதும். சில இடங்கள்லாம் போறீங்க, ஏர்போர்ட் போறீங்க, இல்லை முக்கியமான ஏதாவது பொது இடங்கள் போறீங்க, அங்கெல்லாம் சத்தமா ஜெபம் பண்ண முடியாது. ஒன்றும் தப்பே கிடையாது. இருதயத்தில் என்ன பண்ணிட்டே இருங்க, நீங்க ஜெபம் பண்ணிட்டே இருங்க. நீங்க அதை ஜெபம் பண்ண உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டதோ அந்த வார்த்தைகள் எல்லாம் ஆவியா போய் வேலை செய்ய ஆரம்பிக்கும். அது ஸ்பிரிட்டா கன்வெர்ட் ஆக ஆரம்பிக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க போக முடியாத இடங்களுக்கெல்லாம் இந்த வார்த்தை ஆவியா மாறி அது போக ஆரம்பிக்கும். அது போய் வேலை செய்ய ஆரம்பிக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நீங்க அறிக்கையிட அந்நிய பாஷையில பேச பேச இந்த வார்த்தை உங்க கணவருடைய இருதயத்துக்குள்ள போக ஆரம்பிக்கும், உங்க மனைவியினுடைய இருதயத்துக்குள்ள போக ஆரம்பிக்கும். வெளிநாட்டில் இருக்கிற உங்களுடைய கணவருடைய ஆபீஸுக்கு அது போக ஆரம்பிக்கும். அவருக்கு வேண்டியவைகளை அது செய்து கொடுக்க ஆரம்பிக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அப்ப வார்த்தையோட எது சேரணும்? ஆவி சேரணும். அது சேர்ந்தாதான் அது ஜீவனை, அதாவது லைஃப் பிறப்பிக்கும், வாழ்வை கொடுக்கும். அது இல்ல ஜீவ அப்பம், ஜீவ தண்ணீர், அப்படிதானே சொல்றோம். இது ஜீவ அப்பம். சொல்லுங்க, இது என்னது? ஜீவ அப்பம். இன்னொன்னு ஜீவ தண்ணீர். அப்ப நல்ல வார்த்தையை படிங்க, வார்த்தையை அறிக்கை செய்யுங்க. அடுத்து நல்லா அந்நிய பாஷையில பேசுங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இப்ப அந்நிய பாஷையில நீங்க பேச பேச என்னெல்லாம் நடக்கும்? முதல் காரியம், லூக்கா புஸ்தகம் 3வது அதிகாரம் 21 வாசிங்க. ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்றபோது இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல அவர் மேல் இறங்கினார். வானத்திலிருந்து ஒரு சத்தமும் உண்டாகி, நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. திருப்பி வாசிங்க, திரும்ப வாசிங்க பார்க்கலாம். ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்றபோது இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில், அந்த வார்த்தை கவனிங்க, ஜெபம் பண்ணுகையில், நல்லா கவனிங்க, ஜெபம் பண்ணுகையில் வாசிங்க. வானம் திறக்கப்பட்டது,
பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு. இது ரெண்டு சைமல்டேனியஸா நடக்குது பாருங்க. இவர் ஜெபம் பண்றாரு, ஆவியானவர் புறாவை போல ரூபம் கொண்டு அவர் மேல என்ன செய்ய ஆரம்பிக்கிறாரா? இறங்கி வர ஆரம்பிக்கிறார் இல்லையா? அப்ப என்ன அர்த்தம்னா, நல்ல கவனிங்க, என்ன அர்த்தம்னா, இப்ப எப்படி பாருங்களேன், பிதா பரலோகத்தில் இருக்கிறார், ஆவியானவர் வானத்திலிருந்து இறங்கி வருகிறார், பூமியில குமாரன் இருக்கிறார். இந்த மூணு காரியத்தையும் பாருங்க. பிதா மேல இருக்கிறாரு, ஆவியானவர் நடுவில் இருக்கிறாரு, கீழே யாரு இருக்கிறது? குமாரன் இருக்கிறார். இப்ப குமாரன் ஜெபம் பண்றாரு இல்லையா? ஆவியானவர் இறங்கி வருகிற போது, அபிஷேகம் பண்ணுகிற போது அவர் என்ன செய்யறாராம்? ஜெபம் பண்றாரு இல்லையா? நீங்க அந்த ஜெபம் பண்ணுகையில் அந்த கிரேக்க வார்த்தையை எடுத்து வாசிங்கன்னா, நான் கிரேக்க வார்த்தை நம்பர் மட்டும் சொல்றேன், குறிக்கிறவங்க குறிச்சிக்கிறங்க. கிரீக் வேர்டு ஸ்ட்ராங் டிக்ஷனரியில் பார்த்தீங்கன்னா கிரீக் வேர்டு ஜீன்னு போட்டிருப்பாங்க. ஜீனா கிரீக், G4336 4336 4336 வேர்டு அது. அடுத்தது அதுக்குள்ள போனீங்கன்னா அது இன்னொரு வார்த்தையை காட்டும், 4314, G4314. அடுத்தது G2172. இந்த மூணு வார்த்தையும் அடுத்து கோர்வையா உள்ள போயிட்டே இருக்கும். அதை நீங்க ஸ்டடி பண்ணி பார்த்தீங்கன்னா 4336, 4314, 2172 இந்த மூணு வார்த்தைகளை நீங்க இந்த கிரேக்க வார்த்தைகளை ஸ்டடி பண்ணீங்கன்னா அதுல என்ன கன்க்ளூடு என்ன வரும்னா, என்ன மீனிங் வரும்னா, ஜபம் பண்ணுகையில், ஆவியானவர் இறங்கும் போது ஜபம் பண்ணுகையில் இல்லையா? அந்த வார்த்தைக்கு அர்த்தம் நீங்க பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, எக்ஸ்சேஞ்ச் த விஷஸ், எக்ஸ்சேஞ்ச் த விஷஸ், விருப்பங்களை பரிமாறிக்கொள்வது, மாற்றிக்கொள்வது அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு புரிய முடியாது சொல்றேனே. இயேசு ஜெபம் பண்றாரா, ஆவியானவர் அவர் மேல இறங்குறாரா? அப்ப என்ன நடக்குதுன்னா, பிதா மேல இருக்கிறாரு, ஆவியானவர் இறங்கி நடுவில் இருக்கிறாரு, குமாரன் கீழே ஜெபம் பண்றாரு. இப்ப அவர் மேல ஆவியானவர் இறங்கி வர்றாரு பாருங்க, குமாரன் மேல. அவர் ஜெபம் பண்ணும்போது, அபிஷேகத்தில் அவர் ஜெபம் பண்ணும்போது என்ன நடக்கும்னா, அவர் ஜெபம் பண்ண இயேசுவுக்குள்ள இருக்கிற விருப்பங்கள் எல்லாம் என்ன நடக்கும்னா, அந்த விருப்பங்கள் எல்லாம் பிதாவாகிய தேவனிடத்தில் தெரியப்படுத்தப்படுகிறதா. தேவனுடைய விருப்பங்கள், இயேசு என்ன செய்ய வேண்டும் என்கிற தேவனுடைய விருப்பங்களும் திட்டங்களும் இயேசுவுக்குள்ளே வைக்கப்படுகிறதா. இந்த விருப்பங்களும் திட்டங்களும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணப்படுகிறது. உங்களுக்கு அப்ளை பண்ணி சொல்லட்டுமா? நீங்க அந்நிய பாஷையில எப்பெல்லாம் ஜெபிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்ப என்ன செய்யணும், என்ன நடக்கும்னா, நீங்க நினைக்கிறீங்களா நிறைய நேரங்கள்ல, பிரதர் நிறைய நேரங்கள்ல நான் சில பாவங்களை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன் பிரதர், சரி, ஆனா தீர்மானம் எடுக்கிறேன், செய்யக்கூடாதுன்னு தீர்மானம் எடுத்துட்டேன் பிரதர், கொஞ்ச நாள் நல்லா போகுது, திடீர்னு ஒரு நாள் அந்த பாவத்தை செய்ய வேண்டும் என்கிற ஒரு விருப்பம் எனக்குள்ள வருது, அந்த பாவத்தை அதை நான் வெளியே தள்ளுறேன், அதெல்லாம் கிடையாது செய்யக்கூடாது அப்படின்னு தள்ளுறேன், ஓரிரு நாட்கள் நல்லா இருக்கு, திரும்ப அதே விருப்பம் வருது, இன்னும் கொஞ்சம் ஹெவியா இருக்கு அந்த விருப்பம், இன்னும் தள்ளுறேன், அதை வெளியே தள்ளுறேன், அதெல்லாம் முடியாது அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு தள்ளுறேன், திரும்ப அதே விருப்பம் வருது, இன்னும் ஸ்ட்ராங்கா வருது, நாட்கள் ஆக 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 அந்த விருப்பம் எனக்குள்ள என்ன செய்து கொண்டே போகுது, கூடிக்கொண்டே போகுது, என்னால் அதை என்ன செய்ய முடியல, கண்ட்ரோலே பண்ண முடியல, ஒரு கட்டத்தில் என்னையும் மீறி நான் போய் அந்த பாவத்தை என்ன செஞ்சிடறேன், நான் செஞ்சிடறேன். இப்போ இதெல்லாம் எப்படி சரி செய்யறதுன்னா, நீங்க நல்லா கவனிங்க, நீங்க அந்நிய பாஷையில ஜெபிக்க என்ன நடக்கும்னா, ஆவியானுடைய அபிஷேகம் உங்க மேல இறங்கும் போது ஒரு நதியினுடைய தன்மையை என்ன தெரியுமா, ஒரு ஆறு ஓடி வருதுன்னு வச்சுக்கிறோங்க, வெள்ளம் வருதுன்னு வச்சுக்கிறோங்க, வெள்ளத்தின் தன்மையை என்ன தெரியுமா, இந்த உலகத்துல பவர்ஃபுல்லானது எதுனா பூமி அதிர்ச்சி அல்லது புயல், அதெல்லாம் கூட பில்டிங்ஸ் தாங்கி நின்றுமா. ஆனா வெள்ளம் வந்துச்சுன்னா, ஃப்ளட் வந்துச்சுன்னா அதுல எந்த காரியமும் என்ன செய்ய முடியாது, நிக்க முடியாது. சுனாமிலாம் பாருங்க, சுனாமிங்கிறது என்னது, ஒரு ஃப்ளட் தானே, தண்ணி என்ன செய்யுது, அப்படி மோதுது இல்ல, அலை தண்ணி ஃப்ளட் மாதிரி என்ன செய்யுது, மோதுது. அப்படி மோதும் போது அதுக்கு எதிராக எதுவுமே என்ன செய்ய முடியாது, நிக்க முடியாது இல்ல. அப்ப என்ன நடக்கும்னா, ஆவியானவர்ங்கிற நதி உங்க இருதயத்துல பாய்ந்து வந்தா, நதியினுடைய தன்மை என்ன தெரியுமா, நீங்க இந்த ஆறெல்லாம் பார்த்திருக்கீங்களா, அது வேகமா ஓடி வந்துச்சுன்னா அதுக்கு தடையா என்ன காரியம் இருந்தாலும் அந்த தடை மேல மோதி அதை வேரோட புடுங்கி எரிஞ்சிரும். பார்த்திருக்கீங்களா? அது மரமா இருக்கட்டும், கல்லா இருக்கட்டும், ஒரு ஆற்று நடுவில் பார்த்திருக்கீங்களா? இது இப்போ ஒரு பெரிய கல்லை நீங்க ஆத்துக்கு நடுவில் பாக்குறீங்கன்னா, தண்ணி வந்துச்சுன்னா அடுத்து நீங்க தண்ணி வற்றுன பிறகு பாருங்க, அந்த கல் அந்த இடத்துல என்ன செய்யாது, இருக்காது. என்ன செஞ்சிடும், கொஞ்சம் தூரம் தள்ளி என்ன செஞ்சிடும், புரட்டி கொண்டு போய் போட்டுரும். அது எவ்வளவு பெரிய மரமா இருக்கட்டும், கல்லா இருக்கட்டும், பெரிய பாறையா இருக்கட்டும், அப்படியே வேரோட புடிங்கி என்ன செஞ்சிடும், அந்த பக்கம் எரிஞ்சிரும் இல்ல. எரிஞ்சிட்டு தண்ணீர் அந்த ஃப்ளட்டுடைய தன்மை என்னன்னா, அது எது மேல மோதுதோ அந்த தடையா இருக்கிறத புடுங்கி அந்த பக்கம் தள்ளிட்டு
அந்த பள்ளத்துல, அது பள்ளமா இருக்குல்ல, ஒரு மரமோ கல்லோ இருக்குன்னு வச்சுக்கிறோமே, அதை பிடுங்கி தள்ளிடுச்சு. இப்போ அந்த இடம் பள்ளமா இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல அந்த நதி எதை சுமந்து கொண்டு வருதோ, அது குப்பையா இருக்கட்டும், மண்ணா இருக்கட்டும், வேற எதா இருக்கட்டும், அது எதை கொண்டு வருதோ அதை அந்த இடத்துல வச்சுட்டு போயிடும். அதான் அதோடைய தன்மை, ஃப்ளட்டுடைய தன்மை அதுதான். அது ஒரு இடத்துல மோதுச்சுன்னா அதுக்கு தடையா இருக்கிற எந்த காரியத்தையும் பிடுங்கி அந்த பக்கம் தள்ளிட்டு அந்த வெற்றிடத்துல அந்த 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 பள்ளத்துல அது எதை சுமந்து கொண்டு வருதோ அதை என்ன செஞ்சுட்டு போயிடும், வச்சுட்டு போயிடும். அதே தான் பிரதர், நீங்க அந்நிய பாஷையில ஜெபிக்க ஜெபிக்க முதல்ல என்ன நடக்கும்னா, ஆவியானவர் உங்க உள்ளத்துல நதியா பாய பாய உங்க உள்ளத்துல இருக்கிற தேவையில்லாத தவறான விருப்பங்களை எல்லாம் அவர் புடுங்கி வெளியே எறிய ஆரம்பிப்பாரு. அடுத்து உங்களுடைய நீதியான விருப்பங்களை தேவனிடத்துல தெரியப்படுத்த ஆரம்பிப்பாரு. அடுத்து நீங்க என்ன செய்ய வேண்டுமோ அந்த திட்டங்கள் தேவன் நினைச்சிருப்பார்ல, தேவனுடைய சித்தம் இருக்குல்ல, அவைகளை எல்லாம் அவர் உங்க இருதயத்துல வைக்க ஆரம்பிப்பாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கவனிங்க, முதல்ல உங்க இருதயத்தில் இருக்கிற தேவையில்லாத விருப்பங்களை எல்லாம் என்ன பண்ணிடுறாரு, அவரு புடுங்கி வெளியே எறிஞ்சிடாரு. அடுத்து உங்களுடைய நீதியான விருப்பங்கள் இருக்கும்ல, நல்ல விருப்பங்கள், நீதியான விருப்பங்கள், இப்படி ஊழியம் செய்யணும், கர்த்தருக்காக இத்தனை ஆத்துமாக்கள் ஆதாயம் செய்யணும், இப்படி புக் ரிலீஸ் பண்ணணும், இதை செய்யணும், அதை செய்யணும், இந்த மாதிரி காரியங்கள்லாம் இருக்கு இல்லையா, அல்லது குடும்பத்தில் வீடு கட்டணும், பிள்ளைங்களுக்கு இதை சேர்த்து வச்சுட்டு போகணும், இந்த மாதிரி நீதியான விருப்பங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா. இப்போ இந்த விருப்பங்களை எல்லாம் நீங்க செய்ய முடியாது, இதெல்லாம் யாருடைய வேலை, தேவனுடைய வேலை தானே. இப்ப இந்த விருப்பங்களை எல்லாம் அவர் என்ன செஞ்சிருவாரு, பிதாவாகிய தேவனுக்கு தெரியப்படுத்திடுவாரு. அடுத்து நீங்க என்ன செய்யணும்னு தேவன் ஒரு திட்டம் வச்சிருப்பார் இல்லையா, அந்த திட்டங்களை எல்லாம் உங்க இருதயத்துல அவர் வைக்க ஆரம்பிப்பாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்போ உங்க வேலையை தேவன் பார்க்க ஆரம்பிப்பாரு, தேவனுடைய வேலையை நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்படிதானே வேதம் சொல்லுது, தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு என்ன செய்யப்படும் ஆரம்பிக்கும். அப்போ உங்களுடைய நீட அவர் பார்த்துக்கிறாரு, அவருடைய காரியங்களை யார் செய்ய ஆரம்பிக்கிறா, இதுதான் முதல்ல நடக்கும். நீங்க அந்நிய பாஷையில ஜெபிக்க 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 தான் உங்க தவறான விருப்பங்களை ஓவர் கம் பண்ண முடியும் இல்ல, அதை உங்களால என்ன செய்ய முடியும், அதை ஜெயிக்க முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நாங்கள் கோயம்புத்தூர் பகுதிக்கு நாங்கள் திருப்பூரில் ஒரு ஊழியர்கள் கூட்டம் அதுக்கு போயிருக்கோம். அதில் ஒரு பாஸ்டர் அவங்க மனைவி அட்டன் பண்ணுறாங்க. அதுக்கு முடிச்சுட்டு நாங்கள் திருப்பூருக்கு போகிறோம் ஒரு மாதம் கழிச்சு. அதே கப்பிள் எங்கே வர்றாங்கன்னா திருப்பூருக்கு வர்றாங்க. அப்போ அந்த பாஸ்டர்மா என்னட்டே சொன்னாங்க, எங்களுடைய இந்த பெண்கள் கூடுகையில் நாங்கள் அந்நிய பாஷையில் நாங்கள் நிறைய ஜெபம் பண்ண ஆரம்பித்தோம். இந்த செய்தியை கேட்டுட்டு ஜெபிச்ச பிறகு எங்கள் அந்த பெண்கள் கூடுகையில் ஜெபிக்கிற ஒரு அம்மா, அவருடைய பையன் 24 மணி நேரமும் குடிச்சிட்டே இருப்பான். எல்லாம் வயது 19 வயசு தான். அவனால் அந்த குடிப்பழக்கத்தை என்னவே செய்ய முடியாது, நிறுத்தவே முடியல. ஆனால் எப்போ அவங்க எங்களோட உட்கார்ந்து அந்நிய பாஷையில் ஜெபிக்க ஆரம்பிச்சாங்களோ, அவங்க அம்மாட்ட சொன்னான்னா, இப்பெல்லாம் எனக்கு குடிக்கணும்னா என்ன செய்ய மாட்டேங்குது, தோணுறதே இல்லை. அப்போ ஏன் இப்படி எனக்கு இந்த குடிக்கணுங்கிற எண்ணமே எனக்கு இப்போ என்ன செய்ய மாட்டேங்குது, தோணலை. இது எப்படி ஆச்சுன்னு எனக்கு என்ன செய்யல தெரியல. இது எப்படி ஆகும்னா, நீங்க அந்நிய பாஷையில ஜெபிக்க 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 உங்க எல்லைகளில் எதெல்லாம் தேவையில்லாதது இருக்கோ அது எல்லாவற்றையும் ஆவியானவர் வெளியே பிடுங்கி எறிய ஆரம்பிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அது உங்க சர்க்கிளில் உங்க எல்லையில என்ன இருந்தாலும் அவர் பிடுங்கி வெளியே எறிய ஆரம்பிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சரியா? நீங்க அந்நிய பாஷையில் நிறைய ஜெபம் பண்ணுங்க. அடுத்து உங்களுடைய விருப்பங்கள் எதெல்லாம் நடக்காம இருக்கோ அதெல்லாம் அவர் தேவனுக்கு தெரியப்படுத்த ஆரம்பிப்பார். அடுத்து நீங்க என்ன செய்யணுங்கிற திட்டத்தை அவர் உங்க இருதயத்தில் வைப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சரி, இப்போ உங்க வாழ்க்கையை குறித்த தேவனுடைய திட்டம் எது, சித்தம் எதுன்னு உங்களுக்கு உங்க உள்ளத்துல வர ஆரம்பிச்சிருச்சா? ரைட்டு. இப்போ உங்க வாழ்க்கையில என்ன செய்யணும்னு உங்களுக்கு வந்துடும். சரியா? அடுத்து இதை செய்யணும்னா நமக்கு விசுவாசம் வேணும். சொல்லுங்க, இதை செய்யணும்னா என்ன வேணும்? விசுவாசம் வேணும். இல்லை ஒரு வீடு கட்டணும், அல்லது ஊழிய காரியத்தில் இது நடக்கணும், அது நடக்கணும், இதை நீ செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் உங்கள்கிட்ட பிளான் கொடுத்துட்டார். ஆண்டவர் உங்கள்கிட்ட என்ன கொடுக்குறாரு? இப்போ பிளானை கொடுக்குறாரு. உங்களுடைய பிளான் எல்லாம் அவர் வாங்கிக்கிறாரு. இப்போ அவர் பிளானை என்ன செய்யறாரு? உங்க இருதயத்தில் வைக்கிறார் இல்லையா? இப்போ இது நிறைவேறணும்னா அதுக்கு என்ன வேணும்? நமக்கு விசுவாசம் வேணும் இல்ல? அப்ப நீங்க என்ன செய்யணும்? தொடர்ந்து அந்நிய பாஷையில ஜெபிக்க ஜெபிக்க என்ன நடக்கும்னா, ரோமர் புஸ்தகம் 15:13, பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன்
விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. இது கொஞ்சம் நமக்கு விளங்க மாட்டேங்குது இல்லையா? ERV பைபிள்ல வாசிக்க பார்க்கலாம். தேவன் வழங்கும் விசுவாசம். இத சொல்லுங்க, அவங்க சொல்றத அப்படி சொல்லுங்க. தேவன் வழங்கும் விசுவாசம். தேவன் வழங்கும் விசுவாசம். தேவன் வழங்கும் விசுவாசம் உங்களை சமாதானத்தாலும் சந்தோஷத்தாலும் நிரப்பட்டும் என்று பிரார்த்திக்கிறேன். சந்தோஷத்தாலும் நிரப்பட்டும் என்று பிரார்த்திக்கிறேன். பிறகு உங்களுக்கு மேலும் மேலும் விசுவாசம் பெருகும். பிறகு உங்களுக்கு மேலும் மேலும் என்ன பெருகுமா? விசுவாசம் பெருகும். பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையால். அது எப்படி பெருகும்னா, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையால் அது நிரம்பி வழியும். அப்ப நீங்க எப்பெல்லாம் அந்நிய பாஷையில ஜெபிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்பதான் உங்களுக்குள்ள விசுவாசம் பெருக்கெடுக்க ஆரம்பிக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இந்த காரியம் நடக்கும், இந்த வியாதி சுகமாகும், இந்த வீடை கட்டிடுவேன், இந்த கடன் முடிஞ்சிரும், இந்த காரியம் எல்லாம் சரியாயிரும், அல்லது ஊழியத்தில் இதை செஞ்சிருவேன், அந்த காரியம் நடந்துரும், இத்தனை கோடி ஆத்துமாக்களை ஆண்டவர் எனக்கு தந்துருவாரு. இந்த விசுவாசம்லாம் எப்போ வரும்னா, நீங்க அந்நிய பாஷையில ஜெபிக்கிற போது மட்டும்தான் உங்களுக்குள்ள அது பெருக ஆரம்பிக்கும். ஆவியானவருடைய பலத்தினாலதான் உங்களுக்கு விசுவாசம் நிரம்பி வழிய ஆரம்பிக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இப்ப பிரச்சனை என்னன்னா, ஏன் நமக்குள்ள விசுவாசமே வரமாட்டேங்குதுன்னா, நம்ம அந்நிய பாஷையிலேயே அபிஷேகத்துல என்ன செய்யறது இல்லைன்னு அர்த்தம். சர்ச்சுக்கு வர்றோம், எல்லாம் இருக்கு, ஆனா என்ன இல்லைன்னா, என்ன இல்லை? ஆண்டவரே சொன்னாரா மனுஷகுமாரன் வரும் காலத்தில் எதை காண்பாரோ? சத்தமா சொல்லுங்க. அப்ப ஆண்டவருக்கே தெரிஞ்சிருக்கு, கடைசி காலங்கள்ல எல்லாம் இருக்கும், ஆனா எது குறையும்? சத்தமா சொல்லுங்க. இன்னைக்கு என்னன்னா, நிறைய பேருக்குள்ள ஆண்டவர் இதை செய்வாரு தருவார்னு காரியங்களை பிலீவ் பண்ண முடியல, ஃபெய்த் இல்ல. காரணம் என்னன்னா, அபிஷேகத்தினுடைய நிறைவு இல்லை. என்னைக்கோ ஒரு நாள் ஒரு 2 நிமிஷம் அந்நிய பாஷையில பேசிட்டு போறோம். அதுக்காக நான் அந்த பிரைமரி ஃபெய்த் இல்லைன்னு சொல்லல, விசுவாசம் இல்லைன்னு சொல்லல. இயேசுவை விட்டுட்டு போகல, இயேசுவோட தான் இருக்கிறோம், கர்த்தருக்குள்ள தான் இருக்கிறோம், சபைக்குள்ள தான் இருக்கிறோம். ஆனா அந்த விசுவாசம் நமக்குள்ள நிரம்பி 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 வழியாததுனால நம்முடைய வாழ்க்கையில எதையுமே என்ன செய்ய முடியல. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது இல்ல. அப்ப ஏன் விசுவாசிச்சு அதை சுதந்திரிக்க முடியல, விசுவாசிச்சு பெற்றுக்கொள்ள முடியல? ஆபிரகாம் விசுவாசிச்சு அவனும் அவன் சந்ததியும் இவ்வளவு பெரிய தேசத்தை என்ன செஞ்சிருக்கிறாங்க? சுதந்திரிச்சிருக்கிறாங்களே. எபிரேயர் 11 அத்தனை பேரும் விசுவாசத்தினால தானே எல்லாவற்றையும் செஞ்சிருக்கிறாங்க. அப்ப ஏன் அந்த விசுவாசம் இல்லைன்னா, ஆவியானவருடைய என்ன இல்லைன்னு அர்த்தம்? அப்ப நிறைவு இல்லைன்னு அர்த்தம். ஒரு உண்மையாவே நான் அந்த ஊழியக்காரரை குறித்து அவர் ஒரு விஷயம் எனக்கு ஃபோன் பண்ணார். அவருடைய வாழ்க்கையில் சில சம்பவங்கள் நடந்துட்டு அவர் என்கிட்ட சொன்னார், அண்ணே நான் ஊழியம் செய்கிறேன், என் வாழ்க்கையில் நான் கடந்து வந்த சில பாதைகள்னால இப்போ என்னன்னா, நான் நின்று பிரசங்கம் பண்ணுறேன், கர்த்தர் நல்லவர்னு சொல்கிறேன், செய்வார்னு சொல்கிறேன், ஆனால் உண்மையில் என்னன்னா எனக்குள்ள என்னவே இல்லை. நான் சொன்னேன், அதாவது விசுவாசம் இல்லாமல் இருக்கிற மாதிரி ஓடுகிற ஆட்களை விட பகிரங்கமா நீங்க ஒத்துக்கிறீங்க பாருங்க, என்னுடைய நிலைமை என்னங்கிறது உங்களுடைய நிலைமை என்னங்கிறது உங்களுக்கு என்ன செய்யுது? நல்லா தெரியுது பாருங்க. நான் கர்த்தருடைய நாமத்துல சொல்றேன், இனி அவருக்கு இந்த தான் சொன்னேன், நீங்க அந்நிய பாஷையில ஜெபிக்க ஆரம்பிங்க, ஆவியானவர் உங்களை விசுவாசத்துல நிரம்பி 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 வழிய பண்ண வல்லமையிலவரா இருக்கிறாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சரி, அப்ப உங்களை இந்த விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற என்னவாக இருக்கிறது? ஜெயம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் ஆகும் இல்லையா? அப்ப நீங்க விசுவாசத்துல உங்களை வளர்க்க ஆரம்பிப்பார் ஆவியானவர். முதல்ல என்ன நடக்குது? நீங்க அந்நிய பாஷையில ஜெபிக்க தேவையில்லாத விருப்பங்களை எல்லாம் வெளியே தள்ளிடுறார். உங்க விருப்பங்களை தேவன்கிட்ட கொண்டு போறார், அவருடைய சித்தத்தை உங்களுக்குள்ள வைக்கிறார். அது நடப்பதற்காக உங்களை விசுவாசத்துல என்ன செய்ய பண்றாரு? வளர்க்க ஆரம்பிக்கிறார். அந்த விசுவாசம் நிரம்பி வழியுது. சரி, அடுத்து நீங்க தொடர்ந்து அந்நிய பாஷையில பேச என்ன நடக்கும்?
வாசிங்க தீத்து புஸ்தகம் 3வது அதிகாரம் 5வது வசனம். நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜன்ம முழுக்கினாலே பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதல் இல்ல, பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதல், the renewing of the Holy Spirit இல்லையா? அந்த புதிதாக்குதல்ங்கிற வார்த்தை இருக்குல்ல, நீங்க கிரீக் டிக்ஷனரியில பாத்தீங்கன்னா கிரேக் வார்த்தை 342 நினைக்கிறேன், கரெக்டா? 342 342 ஸ்ட்ராங்ஸ் டிக்ஷனரியில நீங்க தேடி பார்த்தீங்கன்னா, கூகுள் எல்லாம் அடிச்சீங்கன்னா, கூகுள் ஸ்ட்ராங்ஸ் டிக்ஷனரி G342 அப்படின்னு அடிச்சீங்கன்னா அந்த மீனிங் வரும். என்ன ஒரே வார்த்தை தான் போட்டிருப்பாங்க, ரினியூவிங், புதிதாக்குதல். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்ன போட்டிருப்பாங்கன்னா, the complete change for the better one, the complete change for the better one. சிறந்த ஒரு காரியத்திற்காக முழுமையாக மாற்றப்படுவது, சிறந்த ஒரு காரியத்திற்கான பெட்டரான ஒரு இப்ப இருக்கிற நிலைமையை விட அடுத்த நிலைமைக்கு போறதுக்காக கம்ப்ளீட் சேஞ்ச், முழுமையான மாற்றம். அப்ப என்ன நடக்கும்னா, நீங்க அந்நிய பாஷையில பேச பேச உங்க விசுவாசம் பெருக ஆரம்பிக்கும். உங்க விசுவாசம் பெருக பெருக என்ன நடக்கும்னா, உங்க வாழ்க்கையில மாற்றவே முடியாத காரியங்கள்னு சில காரியங்கள் போராடிட்டு இருக்கீங்கல்ல, அது எல்லாவற்றையும் அவர் கம்ப்ளீட்லி சேஞ்ச் பண்ண ஆரம்பிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இப்ப இருக்கிற நிலைமையை விட சிறந்த ஒரு நிலைமைக்கு போறதுக்காக, கம்ப்ளீட் சேஞ்ச் ஃபார் தி பெட்டர் ஒன், சிறந்த ஒரு நிலைமைக்கு, அடுத்த கட்டத்துக்கு உங்களை கொண்டு போறதுக்காக, அடுத்த ஆசீர்வாதமான நிலைமைக்கு உங்களை கொண்டு போறதுக்காக அவர் எல்லாவற்றையும் மாற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சங்கீதத்தில் இருக்கிற 104:30, நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும்போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும், பூமியில் இருக்கிற யாவும் சிருஷ்டிக்கப்படுகிறது, நீர் பூமியின் ரூபத்தையும் புதிதாக்குகிறீர். ஆவியானவர் இப்பவும் என்ன நடக்குதுன்னா பூமியில இப்பவும் கர்த்தர் பூமியை அப்பப்ப என்ன பண்ணிட்டே இருக்காருன்னா மறுரூபமாக்கிட்டே இருக்கிறாரா? சொல்லுங்க, என்ன ஆக்கிட்டே இருக்கிறாரா? அதை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டே இருக்கிறாரா? இல்ல, எப்படி ரெஃப்ரெஷ் பண்றாருன்னா, ஆவியானவர் பூமியில இப்பவும் அவர் அனுப்பப்படுகிற போது, எப்படி ஒரு குழந்தை பிறக்குது, குழந்தைக்குள்ள உயிர் வருது, ஆவி வருதுன்னா அது யாரு தான் வைக்கிறது? உள்ள ஆவியானவர் தானே வைக்கிறாரு இல்லையா? ஆவியானவர் தான் வைக்கிறார். இந்த பூமி முழுவதுமே என்ன நடக்குதுன்னா, இப்பவும் ஆவியானவர் செயல்படுகிறார். பூமியையே அப்ப 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 அவர் என்ன பண்ணிட்டே இருக்கிறார்? அவரு மறுரூபப்படுத்துகிறார். நான் கேட்கிறேன், ஆவியானவர் அனுப்பப்பட்டா இவ்வளவு பெரிய பூமியே மறுரூபமாக்கப்படுதுன்னா, உங்களுடைய என்னுடைய வாழ்க்கை மறுரூபமாக்க முடியாதா? அதை மாற்ற முடியாதா? நான் கர்த்தருடைய நாமத்தில் சொல்றேன், அந்நிய பாஷையில் நீங்க பேச 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 எதெல்லாம் மாற்ற முடியாதுன்னு போராடுறீங்களோ அது எல்லாவற்றையும் ஆவியானவர் கம்ப்ளீட்லி சேஞ்ச் பண்ண ஆரம்பிப்பார். அது உங்க கணவருடைய குணாதிசயமா இருக்கட்டும், உங்க மனைவியினுடைய குணாதிசயமா இருக்கட்டும், உங்க பிள்ளைகளுடைய குணாதிசயங்களா இருக்கட்டும், அல்லது வேறு யாருடைய எந்த காரியமா இருக்கட்டும், அரசாங்க சட்டமாவே இருக்கட்டும். இல்ல பிரதர், எனக்கு இந்த ஒரு சட்டம் போட்டாங்க பிரதர், அதனால எனக்கு வேலையில ப்ரமோஷன் இல்லை, அதனால இது கிடைக்கல, எதுவா இருக்கட்டும், உங்களை அடுத்த கட்டத்துக்கு பெட்டரான, இப்ப இருக்கிறத விட ஒரு பெட்டர் பொசிஷனுக்கு உங்களை கொண்டு போறதுக்காக அவர் கம்ப்ளீட்லி எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ண வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எழுந்து நிற்போமா? கொஞ்ச நேரம் உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி வெளியே வச்சிருங்க. இயேசுவை மனக்கண் முன்னாடி நிறுத்திக்கிறங்க. மனதில் அவரை பாருங்க. என் பிள்ளைகள் என்ன செய்வாங்க? தரிசிப்பார்கள் இருக்கு இல்லையா? மனக்கண்ணில் அவரை பாருங்க. வாயை திறந்து நல்ல அந்நிய பாஷையில் ஜெபிக்க ஆரம்பிங்க. நீங்கள் நினைக்காதீங்க, நல்லா கவனிங்க, நான் அவங்கள பார்த்து காப்பி அடித்து பேசுகிறனோ அப்படிலாம் நினைக்காதீங்க. அப்படிலாம் உங்களால் பேச முடியாது. ஒரு காலத்தில் அப்படிலாம் பேசுனீங்களா? இப்போ அப்படி பேசுறீங்க? இப்போ எப்படி மட்டும் அந்நிய பாஷையில் எப்படி பேசுகிறோம்? ஒரு காலத்தில் அப்படிலாம் பேசலையே, இப்போ எப்படி பேசணும்? எப்படி பேசுகிறோன்னா அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்கிறதுனால தான் நீங்கள் பேசுகிறீங்க. சரியா? காப்பி அடித்து பேசுகிறோம், அது தப்போ, அதெல்லாம் யோசிக்காதீங்க. ஆவியானவர் உங்களை அபிஷேகம் பண்ணியிருக்கிறா, விசுவாசிச்சு பேச ஆரம்பிங்க. அந்த வார்த்தைகள் உங்களுக்குள்ள 1-2 வார்த்தைகள்லாம் கொடுத்துருக்கலாம், அதை நீண்ட காலம் நீங்கள் நிறுத்தியிருக்கலாம். கவலைப்பட வேணாம். இன்னைக்கு நீங்கள் பேச ஆரம்பிங்க. அடைக்கப்பட்ட எல்லா ஊற்றுக்கண்களையும் இன்னைக்கு ஆவியானவர் திறக்க ஆரம்பிப்பார்.
எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நல்ல வாயை திறந்து பேசுங்க பார்க்கலாம். அபிஷேகம் பெறாதவங்க இயேசுன்னு கூப்பிட ஆரம்பிங்க. தாகமா கூப்பிட ஆரம்பிங்க. ஆண்டவரை என்னையும் அபிஷேகம் பண்ணுங்க, எனக்குள்ளேயும் அந்த ஆவியின் வர வேணும் சொல்லுங்க. அந்த அர்த்தமில்லாத வார்த்தைகள் உங்க நாக்கு லேசா கொளர ஆரம்பிக்கும், லேசா கொளர ஆரம்பிக்கும். அந்த அர்த்தமில்லாத வார்த்தைகள் உங்க நாவல வர ஆரம்பிக்கும். அதை விசுவாசிச்சு பேசுங்க, பேச தொடங்குங்க. ஆவியானவர் அடுத்தடுத்து அதை பொறுப்பெடுக்க ஆரம்பிப்பா. ஆவியானவர் உங்க நாவுகளை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிப்பா. எஸ் எஸ் நல்ல சத்தத்தை உயர்த்தி, நல்ல சத்தத்தை உயர்த்தி. எஸ் 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 ஃபாதர். பழைய ஏற்பாட்டிலே ஜனங்கள் அக்கினிக்கு தூரமாய் நின்றார்கள், அக்கினிக்கு தூரமாய் நின்றார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே பெந்தெகோஸ்தே நாளிலே ஆவியானவர் இறங்கின பொழுது ஜனங்கள் அக்கினியாய் மாற்றப்பட்டார்கள். கர்த்தர் நம்மை அக்கினியாய் வைத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை அக்கினி ஜுவாலைகளாய் மாற்றி வைத்திருக்கிறார். நீங்க போகிற ஒவ்வொரு இடத்திலையும் எந்தெந்த காரியங்கள் எல்லாம் மாற்றப்பட வேண்டுமோ அந்த காரியங்கள் எல்லாவற்றிலையும் கர்த்தர் மாறுதலை கட்டளையிட்டு இருக்கிறார். அக்கினிக்கு முன்பாக எந்த காரியமும் நிற்க முடியாது. கர்த்தர் உங்களை அக்கினியாய் வைத்திருக்கிறபடினாலே நீங்க உங்க வீடுகளுக்கு செல்லும் பொழுது, வேலைகளுக்கு செல்லும் பொழுது, எங்கெங்கெல்லாம் கடந்து செல்கிறீர்களோ அந்த அக்கினி பற்றி பிடிக்க ஆரம்பிக்கும். அது தேசத்துல மறுரூபத்தை கட்டளையிட ஆரம்பிக்கும். அது தேசத்துல மறுரூபத்தை கட்டளையிட ஆரம்பிக்கும். விசுவாசிச்சு பேசுங்க. கர்த்தர் நம்மளை அக்கினிகளாய், அக்கினி ஜுவாலைகளாய் எழுப்பி பிரகாசிக்கிற நேரம் இது, பிரகாசிப்பிக்கிற நேரம் இது, பிரகாசிப்பிக்கிற நேரம் இது. நீங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் பிரயோஜனம் உள்ளது. நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் பிரயோஜனம் உள்ளது. ரீமல ரபதுடரா ஷேமல ரபதுடரா லமனே ரபதுடரா ஷேகல ரபதுடரா லீபன ரபதுடரா கலரபா. தேவையான விருப்பங்கள் எல்லாம் காவியானவரே பிடிங்கி எடுக்கிறார், பிடிங்கி எடுக்கிற நேரம் இது. லீமன ரபதுடரா உங்களுடைய ஜீவியத்துல ஒரு பெட்டர் பொசிஷனுக்கு போவதற்கு, உங்களுடைய அடுத்த நிலைமைக்கு, நெக்ஸ்ட் லெவலுக்கு போவதற்கு எதெல்லாம் தடையா இருக்கிறதோ, எதெல்லாம் தடையா இருக்கிறதோ, அது உங்களுடைய சாபங்களா இருக்கலாம், குணாதிசயங்களா இருக்கலாம், என்ன காரியங்களா இருந்தாலும் அதை எல்லாவற்றையும் ஆவியானவர் இப்பொழுதே ரைட் நவ இப்பொழுதே அவர் பிடுங்கி எடுக்கிறார், பிடுங்கி எடுக்கிறனே. ரிமரா ஷேபல ரபதுடரா ஷேகல ரபதுடு ரிமரா கல ரபதுடல ரபா லிமினி ரிபதுடரா ஷேகல ரபதுடிரியா லிமினி ரிபதுடரா ஷேபல ரபதுடரா ஷேகல ரபா லேமா ஹதனி லிமினி ரிபதுடரா கல ரபா லேமா ஷேகல ரபா ரிபனி ரிபதுடரா ஷேகல ரிபதுடரா ஷேகல ரபா லிமினி ரிபதுடரா ஷேகல ரபதுடல ரபா கல ரபா லிமினி ரிபதுடரா ஷேகல ரபதுடல கல ரபா லிமினி ரிபதுடல ரபா. கர்த்தர் சபையிலே எந்தெந்த மாற்றங்களை உருவாக்க விரும்புகிறாரோ அந்த மாற்றங்களை உருவாக்குகிற நேரம் இது. சபையிலே அவர் அடுத்த லெவலுக்கு, சபையை நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போவதற்கு கர்த்தர் காரியங்களை நடப்பிக்கிற நேரம் இது, நடப்பிக்கிற நேரம் இது. புது விஷன்ஸ், நியூ விஷன்ஸ், நியூ விஷன்ஸ். ரீபனரபதனரபா இந்த மதுரையை கலக்கத்தக்கதாக, இந்த மதுரையை அசைய பண்ணத்தக்கதாக